உலகத்துல அதிகமா தேடப்பட்ட இல்லனா பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கிறது என்ன தெரியுமா? சீக்கிரமா பணக்காராவது எப்படி? ஈஸியா பணம் சம்பாதிக்கணுமா? உங்க வாழ்க்கையில பல லட்சங்கள் கொட்டணுமா? இப்படியெல்லாம் விளம்பரம் வரதை நம்ம பார்த்திருப்போம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கீம்ல சேருங்க, ஒரு மாசத்துல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். இந்த கம்பெனியோட ஸ்டாக் வாங்கி பாருங்க, நல்ல growth இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஃபாரின்ல போய் வேலை செய்யுங்க, நல்ல வருமானம் வரும், ஒரு வருஷத்துல உங்க கடன் எல்லாம் அடைச்சிடலான்னு ஐடியா கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் 2 பசுமாடு வாங்கித்தாங்க, நான் அதை வச்சு உங்களுக்கு பேசிவ் இன்கம் உருவாக்கி தரேன்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை ரஜினி மாதிரி வசனம் எல்லாம் பேசுவாங்க. நமக்கு சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி ஒரே பாட்டுல பெரிய ஆளாக ஆசைதான். ஆனா என்ன பண்ண, நமக்கு தான் பஸ் ஓட்ட தெரியாதே. சரி டென்ஷன் ஆகாதீங்க, இப்போ விஷயத்துக்கு வருவோம். சீக்கிரமா பணக்கார ஆகிறதுக்கு என்னென்னமோ யோசிச்சு எல்லாம் ஃபெயிலியர் ஆன அப்புறம் கடைசியில வேற வழியே இல்லாம லஞ்ச் பாக்ஸ கட்டிட்டு 9 to 5 ஜாப்ல கஷ்டப்பட்டுட்டு 1ஆம் தேதி எப்ப வரும், சேலரி எப்போ கிரெடிட் ஆகும்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்ப இதோ உங்களுக்கான ஒரு சீக்ரெட். ரிச் டேட் புவர் டேட். ஒரு அப்பாவை வச்சு சமாளிக்கவே முடியல, அவரோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாம திண்டாடுறேன். இதுல ரிச் டேட் புவர் டேடா? இது ஒரு விதமான ஸ்டோரி சொல்ற டெக்னிக். ஒரே மாதிரி அட்வைஸ் பண்ணாம ஒரு விஷயத்த 2 விதமா அதோட பிளஸ் அண்ட் மைனஸை வச்சு தெளிவா சொல்ற மெத்தட். இந்த புக்கோட ஆத்தர் ராபர்ட் கியோசாகி. அவரோட சொந்த அப்பாவோட சாதாரண வாழ்க்கை முறையையும் அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் மைக்கோட பணக்கார அப்பாவோட ரிச் மைண்ட் செட்டையும் வச்சு நமக்கு பணத்தை பத்தியும் அதோட கண்ணோட்டத்தை மாத்தி அதிகமா சம்பாதிக்கிறது பத்தியும் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. இந்த கதையில வர 2 அப்பாக்களுமே நல்லவங்க, நல்லா படிச்சவங்க. ஒருத்தர் நிறைய படிச்சு ஒரு வேலையில இருந்து காசு சம்பாதிக்கிறது முக்கியம், படிப்புக்கேத்த வேலை செய்யறது முக்கியம்னு ஒரு புவர் மணி மைண்ட் செட்ல அட்வைஸ் பண்றாரு. இன்னொருத்தரான பணக்காரப்பா அடிப்படை கல்வி முக்கியம்தான், இருந்தாலும் பணம் சம்பாதிக்க படிப்பு மட்டும் பத்தாது, பணத்தை பத்தின தெளிவான அறிவும் அதை வளர்க்கறது எப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. இதுல மொத்தம் 9 பார்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி தொகுத்து கொடுத்திருக்காரு. சரி, முதல்ல எதை பத்தி பேசியிருக்காருன்னு பாப்போமா? பார்ட் 1, பணக்காரர்கள் பணத்துக்காக வேலை செய்யறதில்ல. இந்த சாப்டர்ல ஆத்தர் அவரோட சின்ன வயசுல அவரோட அப்பா கிட்ட பணக்கார ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிருக்காரு. அவரும் மூளையை யூஸ் பண்ணி ஒரு ஐடியாவை உருவாக்குன்னு சொல்றாரு. உடனே நம்ம ஆத்தரும் அவரோட ஃப்ரெண்ட் மைக்கும் சேர்ந்து சொந்தமா பணத்தை வீட்லயே தயாரிக்க முயற்சி பண்றாங்க. இத பார்த்து நம்ம ராபர்ட்டோட அப்பா, இது சட்டத்துக்கு புறம்பான செயல், ஆனா பணத்தை நானே உருவாக்கணும்னு நினைச்ச உன்னோட எண்ணத்தை நான் மதிக்கிறேன், ஆனா அதை பத்தி உன்னோட ஃப்ரெண்ட் மைக்கோட அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிடுவாரு. ராபர்ட்டும் மைக்கோ சேர்ந்து மைக்கோட அப்பாவை சந்திக்கிறாங்க. அன்னையில இருந்துதான் மைக்கோட அப்பா ராபர்ட் சொல்ற பணக்கார தந்தையா அழைக்கப்படுறாரு. வாழ்க்கையில பணத்தை பத்தின தெளிவான புரிதலை அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. மைக்கோட அப்பா ராபர்ட் கிட்ட சொல்றாரு, பணக்கார ஆகணும்னா என்னோட மளிகை கடையில சனிக்கிழமை மட்டும் 3 மணி நேரம் வேலை செஞ்சா 30 சென்ட் தரேன்னு சொல்றாரு. இதுல பெருசா எந்த பணமும் சம்பாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச ராபர்ட் மைக்கோட அப்பா கிட்ட நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி கோவப்படுறாரு. அப்பதான் ராபர்ட் புரிஞ்சுக்கிறாரு, பணத்தை சம்பாதிக்கிறது மட்டுமே ஒருத்தரை பணக்கார ஆக்க முடியாது அப்படிங்கிற உண்மைய. மக்கள் எப்பவுமே அவங்க வேலையில திருப்தி அடையாம வேற நல்ல வேலை இருக்குன்னு நம்பி அவங்க இருக்க வேலையை விட்டு மாறிட்டே இருப்பாங்க. தப்பு வேலையில இருக்குன்னு நினைக்காம நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்குன்னு தேட ஆரம்பிச்சா வாழ்க்கையில முன்னேற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கத்து கொடுக்கறது அப்படின்னா வெறும் வாய்மொழியால பேசுறது மட்டும் இல்ல. நம்ம ஸ்கூல்ல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆனா நம்ம வாழ்க்கை தான் சிறந்த ஆசிரியர். அது கத்துத்தர முறை எப்பவுமே வித்தியாசமா தான் இருக்கும். நம்மள ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி விட்டு புது விஷயத்த கத்துக்க வைக்கும். அப்படிதான் நாம எல்லா விஷயத்தையும் செய்ய பழக்கப்பட்டிருக்கோம். வாழ்க்கை நம்மளை எப்பவுமே தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். அதுல இருந்து பாடம் கத்துக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க, அது கூட போராடிட்டு இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க. இன்னும் ஒரு சிலர் எதுவுமே வேணான்னு முடிவு பண்ணி கீழ் நோக்கி தள்ளப்படுறாங்க. ஏழையா இருக்க ஒருத்தர் இல்லனா நடுத்தர நிலையில இருக்க ஒருத்தர் பணத்துக்காக வேலை பாக்குறாங்க, ஆனா பணக்காரங்களுக்கு பணம் வேலை செய்யும். இப்படியெல்லாம் சொல்லி ராபர்ட்டோட பணக்கார தந்தை அவரையும் அவர் நண்பரையும் சம்பளமே இல்லாம வேலை பார்க்க சொல்லிடுவாரு. அதுக்கு ஒத்துக்கிட்டு தொடர்ந்து 3 வாரம் முயற்சி செஞ்சதும் நம்ம ஆத்தருக்கு பணத்துக்காக வேலை செய்யறோம் அப்படிங்கிற உணர்வே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவருக்கு தேவையான காமிக்ஸ் புக் எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கிறப்போ அவர் வேலை செய்யற கடையில இருந்து தேவையில்லாத காமிக்ஸ் புக்கை வச்சு ஒரு லைப்ரரியை ஸ்டார்ட் பண்றாரு. 1 மணி நேரம் படிக்க 10 சென்ட்ஸ். புக்ஸ எதுக்காகவும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு அறிவிப்பு வச்சதும் நிறைய பேர் நிறைய புக்ஸ படிக்க ஆர்வம் காட்டினாங்க. இதுல அவர் ஒரு வாரத்துக்கு $1 சம்பாதிக்கவும் செய்வாரு. இந்த யோசனை பணத்துக்காக வேலை செய்யும் போது அவருக்கு ஏற்படல. பணத்துக்காக வேலை செய்யாம பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிற வித்தைய அவரோட பணக்கார தந்தை மூலமா தெரிஞ்சுக்கிட்டாரு நம்ம ஆத்தர் ராபர்ட். பார்ட் 2,
பொருளாதார கல்வியின் அவசியம். நீங்க எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கறது முக்கியம் இல்ல, ஆனா அதை தக்க வச்சுக்க என்னெல்லாம் செய்றீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் சில பெரிய பணக்கார சாம்ராஜ்யங்களும் ஒரு கட்டத்துல சரிவை சந்திக்கிறாங்க. நீங்க தொடர்ந்து பணக்காரனாவே இருக்கணும்னா ஒரு நல்ல பொருளாதார அறிவை வளர்த்துக்கணும்னு ஆதரோட பணக்கார தந்தை அவருக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நடுத்தர மக்கள் எப்பவுமே ப்ராப்பர்ட்டின்னு நினைச்சு வீட்டையும் காரையும் கடன் வாங்குறாங்க. ஆனா ஒரு பணக்காரர் எப்பவுமே அதை செய்யறதில்ல. ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதுல வர வருமானத்தை வச்சுதான் ஒரு வீட்டையோ இல்ல காரையோ வாங்க நினைப்பாங்க. ஒரு சொத்துக்கும் கடனுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு சொத்து உங்களுக்கு பணத்தை கொடுக்கும், ஆனா ஒரு கடன் உங்ககிட்ட இருந்து பணத்தை எடுக்கும். ரெண்டுக்குமே ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறத நம்ம ஆத்தர் சீக்கிரமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றாரு. ஸ்கூல்ல கத்துத்தர விஷயங்களை மட்டுமே படிச்சு ஒரு குறிப்பிட்ட துறையில பெரிய ஆளா இருக்க யாருமே பொருளாதாரத்துல பெரிய அளவு வர்றதில்ல. ஏன்னா பணம் சம்பாதிக்க மட்டுமே கத்துத்தர ஸ்கூல்ல பணத்தை எப்படி அதிகமாக்குறது, அதை எப்படியெல்லாம் தக்க வச்சுக்கிறதுன்னு எந்த ஸ்கூல்லையும் கத்துத்தரல. உங்க வருமானம் உயரும் போது உங்க செலவும் நீங்க வாங்குற கடனோட அளவும் அதிகமாகுது. வருவாயை உற்பத்தி செய்யற ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க வாங்குறப்போ உங்க பொருளாதார நிலை உயரும். எந்த விதத்திலையும் வீடு இல்லைன்னா கார் உங்க சொத்தாக இருக்க முடியாது. அதனால கடன் வாங்கி இதெல்லாம் வாங்க முயற்சி பண்ணாதீங்க. பார்ட் 3, உங்க சொத்துக்களை அதிகரிக்க செய்யுங்கள். மெக்டொனால்ட்ஸோட ஃபவுண்டர் ரே க்ராக் ஒரு யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கப்போ நான் என்ன தொழில் செய்யறேன்னு தெரியுமான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே, நீங்க தான் பர்கர் விக்கிறீங்களே, உங்களோட தான் சிறந்த பர்கர்னு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்றாங்க. அதுக்கு இல்லன்னு தலையாட்டினாரே, நான் பர்கர் விக்கல, வீடு மனை எல்லாம் சேல்ஸ் பண்ற தொழில் செய்யறேன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த காலகட்டத்துல மெக்டொனால்ட்ஸோட கிளை உரிமத்தை வாங்கணும்னா அதுக்கான இடத்த மெக்டொனால்ட்ஸ் நிறுவனத்தோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஒரு வியாபாரம் நல்லா நடக்கணும்னா அதுக்கு முக்கியமான தேவை அந்த இடம் அப்படிங்கறத அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் மெக்டொனால்ட்ஸ் நிறுவனத்துக்கு ஏகப்பட்ட இடம் சொந்தமா இருக்கு. நம்ம கிட்ட ஒரு சுய தொழில் இருக்கணும். எப்பவுமே அடுத்தவங்களுக்காக வேலை செய்யறது கூடாது. வேலைக்கும் தொழிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி இந்த பகுதியில தெளிவா சொல்லியிருப்பாங்க. உங்க தொழில் எப்பவுமே உங்க ப்ராப்பர்ட்டியை சுத்தி இருக்கும், ஆனா நீங்க பாக்குற வேலை உங்க வருமானத்தை மட்டுமே உருவாக்கும். உங்களுக்கான ஒரு வேலையும் அவசியம்தான், ஆனா அது உங்களுக்கான சொத்துக்களை உருவாக்குற மாதிரி இருக்கணும். பெரும்பாலும் நடுத்தர மக்கள் அவங்கள பணக்காரங்க போல காட்டிக்க பல கடன்களை வாங்குறாங்க. ஆனா நிஜமான பணக்காரங்க அவங்க சொத்துக்கள்ல முதல்ல செலவு பண்றாங்க. அது மூலமா வர பணத்தை வச்சு பகட்டான வாழ்க்கையை வாழ்றாங்க. தேவையில்லாத செலவை குறைச்சு கடன்களை குறைக்க முயற்சி பண்ணுங்க. நிஜமான சொத்துங்கிறது ஒரு வீடோ இல்ல காரோ இல்ல, அது ஒரு சிறந்த முதலீடாகவோ இல்ல ஷேர்ஸோட மதிப்பு ஏறிட்டே இருக்க வீடு இல்ல மனைகள், இதெல்லாம் தான் உண்மையான ப்ராப்பர்ட்டி. $1 பணம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியா வந்துட்டா அது உங்களுக்காக 24 மணி நேரமும் உழைச்சிட்டே இருக்கும். நீங்க உங்களோட பகல் நேர வேலையில இருக்கப்போ உங்க ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக முழு நேரமும் வேலை செய்யும். பார்ட் 4, வரிகள் அப்புறம் வணிக நிறுவனங்கள். முன்னாடி பணம் இருக்கிறவங்கள குறி வச்சுதான் வரி உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப மக்கள் அதை ரொம்ப வரவேற்றாங்க. அரசாங்கம் அந்த வரி பணம் மூலமா நிறைய திட்டங்களை கொடுத்துச்சு. ராபர்ட்டோட பணக்கார தந்தை ராபின்ஹுட்ட ஒரு குறுக்கு புத்திக்காரன் நினைச்சாரு. ஏன்னா நடுத்தர மக்கள் மேல இந்த வரி சுமை விழ ராபின்ஹுட்டோட யோசனை தான் காரணமா இருந்துச்சுன்னு ராபர்ட்டோட பணக்கார தந்தை நினைக்கிறாரு. ஆனா பணக்கார மக்கள் அவங்க வரி சுமையை குறைக்கதான் வணிக நிறுவனத்தை உருவாக்குனாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வணிக நிறுவனம்னா ஒரு ஆபீஸ் இல்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இல்ல. இதுல நீங்க நினைக்கிற மாதிரி பல பேர் அடங்கிய குழுவும் இல்ல. வணிக நிறுவனம் எல்லாமே அரசாங்கத்துக்கிட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு ஃபைல், அவ்வளவுதான். ஏன்னா வணிக நிறுவனத்துக்கு வரி கம்மி, அதுல செய்யற செலவுக்கு நிறைய சலுகைகளும் இருக்கு. மக்கள் இந்த மாதிரியான பொருளாதார அறிவை வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். இதுக்கு அவங்களுக்கு சில முக்கியமான பகுதியில நிபுணர் இருக்கணும். ஃபர்ஸ்ட், கணக்கியல், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்திய புரிதல். செகண்ட், முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், இது பணத்தை உருவாக்குற பணம்னு சொல்லப்படுது. தேர்ட், மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஃபோர்த், சட்டம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு வணிக நிறுவனம் வச்சிருக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்றாங்க, வரி கொடுக்கறாங்க. ஆனா அதுல வேலை செய்யற ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க, வரி செலுத்துறாங்க, செலவு பண்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவா புரிஞ்சா உங்க பணம் உங்களுக்கு வேலை செய்யும். எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். பார்ட் 5, பணக்காரங்க அவங்களுக்கு தேவையான பணத்தை கண்டுபிடிக்கிறாங்க.
சாமர்த்தியமா இருக்க எல்லாருமே முன்னேறுவது கிடையாது. துணிச்சலா முடிவெடுக்கிறவங்க தான் முன்னேற மனிதரா இருக்காங்க. இதுக்கு ஆத்தர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லோட அனுபவத்தை பகிர்ந்திருப்பாரு. அவர் கண்டுபிடிச்ச டெலிபோனை தயாரிக்க ஆர்டர் நிறைய வந்தப்போ அதை சமாளிக்க முடியாம வெஸ்டர்ன் யூனியன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு போய் அவரோட டிசைனை $1,00,000 எடுத்துக்க சொன்னாரு. ஆனா அந்த கம்பெனி ஓனர் இது ரொம்ப அதிகம்னு சொல்லி அதை வாங்க மறுத்துட்டாரு. அதோட விளைவுதான் மிகப்பெரிய AT&T அப்படிங்கிற நிறுவனம் உருவாச்சு. அளவுக்கு அதிகமான பயமும் செல்ஃப் டவுட்டும் தான் உங்க திறமைகளை கட்டுப்படுத்துது. சவாலான விஷயத்த செய்யறதுக்கும் தைரியமா இருக்கவும் உங்களோட அறிவை பயன்படுத்தி அந்த பயத்தை பெரிய சக்தியா மாத்தணும்னு ஆதர் வலியுறுத்துறாரு. இன்னைக்கு பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க ரெடியா இருந்தாலும் முன்னேற முடியாம இருக்க காரணம் அவங்க புதுசா யோசிக்க பயப்படுறதுதான். இவங்க யாருமே ஒரு புது மாற்றத்துக்கு தயாராவே இல்ல. வீடு, வேலை இதெல்லாம் இழந்துருவோன்னு ஒரு பயத்துல புது மாற்றங்களை ஏத்துக்காம இருக்காங்க. இதுக்கு புது டெக்னாலஜிய, அவங்க சம்பளத்தை, அவங்க முதலாளிய குறை சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த விதமான பிரச்சனையும் அவங்க கிட்ட இருந்துதான் தீர்வு கிடைக்கும்னு நம்பணும். பணத்தை மாதிரி லக்கும் நாமளே உருவாக்குற ஒரு நிகழ்வு தான். உங்களுக்கு அதிகமான பணம் வேணும்னா அதை உருவாக்குற வழிகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம மனசுதான் பெரிய சக்தி. அதை வச்சு நீங்க ஏராளமான பணத்தை உருவாக்க முடியும். சிறந்த வாய்ப்புன்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களால பார்க்க முடியாது. அது உங்க மனசால உணர வேண்டிய ஒரு விஷயம். மத்தவங்க பார்க்க தவறின விஷயத்த கண்டுபிடிங்க. அதுக்கு தேவையான பணத்தை திரட்ட ஆரம்பிங்க. எந்த பேங்கும் கடன் கொடுக்கலன்னு புலம்பாம வேற என்னெல்லாம் வழிகள் செஞ்சா பணம் ரெடி பண்ணலாம்னு யோசிங்க. பணம் மட்டும் முதலீடு இல்ல, இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறதும் முதலீடு தான். நல்லா திறமையான மனிதர்களை சேர்த்துக்கோங்க. ஒரு அறிவாளியான உதவியாளர் எப்பவுமே உங்களுக்கு பயன்படுவார். ஆபத்தோ சவாலும் எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யும். அதை அவாய்ட் பண்ணாம சாதிக்க கத்துக்கோங்க. அதை சால்வ் பண்ண தயாரா இருங்க. பார்ட் 6. கத்துக்கிறதுக்கு வேலை செய்யுங்க, பணத்துக்காக வேலை செய்யாதீங்க. ஆத்தரோட படிச்ச ஆசிரியரான தந்தை அவருக்கு வேலை தான் பாதுகாப்புன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா அவரோட பணக்கார தந்தை கத்துக்கிறது மட்டும்தான் உன்னோட வேலைன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. பணம்னு வந்துட்டாலே எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி இல்லாம பணத்தை வச்சு பணம் உருவாக்குற திறமைய கத்துக்கிட்டா நீங்க எப்பவும் அதிக பணம் கொண்ட ஒரு நபரா இருக்கலாம். ஆத்தர் இப்ப இருக்க எஜுகேஷன் சிஸ்டம்ல சில மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட துறையில நீங்க பெரிய அறிவாளியா இருந்தா நீங்க அதிகமா பணத்தை சம்பாதிக்க முடியும்னு ஸ்கூல், காலேஜ்ல சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி பார்த்தா ஏன் டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஆர்கிடெக்டுக்கும் ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல் இல்ல? ஆத்தரோட 2 தந்தையும் இந்த விஷயத்துல 2 விதமான கொள்கையை வச்சிருந்தாங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்த பத்தி உனக்கு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொன்னாரு. இன்னொருத்தர் நிறைய விஷயத்த பத்தி உனக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னாரு. இத அவரோட பல அனுபவம் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆத்தர் உங்களுக்கு கிடைக்க போற பணத்துக்காக வேலை செய்யாம உங்களால என்ன கத்துக்க முடியும் தெரிஞ்சு ஒரு வேலையை தேர்ந்தெடுங்கன்னு சொல்றாரு. வெறும் பணத்துக்காக இல்லனா செக்யூர்டான லைஃப்காக மட்டும் இல்லாம உங்க திறமையை வளர்க்கக்கூடிய ஒரு வேலையை தேர்ந்தெடுங்கன்னு சொல்றாரு. லைஃப் எப்பவுமே ஒரு ஜிம்முக்கு போற மாதிரிதான். போகணும்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா தொடர்ந்து நீங்க போறப்போ உங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும். நீங்க அதோட ரிசல்ட்டை ரொம்ப சந்தோஷமா உணர ஆரம்பிப்பீங்க. பார்ட் 7. தடைகளை மீறுதல். ஒருத்தர் நல்ல பொருளாதார நிலையில இருந்தாலும் இல்ல அதை வளர்க்க தேவையான அறிவை வச்சிருந்தாலும் சில முக்கியமான தடைகள் அவங்கள்ட்ட இருந்தா சீக்கிரம் அந்த நிலையில இருந்து அவங்கள கீழே விழ வைக்கும். பயம், சந்தேகம், சோம்பேறித்தனம், மோசமான பழக்க வழக்கம், ஆணவம் இதெல்லாம் உங்களை கட்டி போடுறப்போ நீங்க விரும்புற நிலையை அடையிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பயம் ரொம்ப தேவையான விஷயம்தான். ஆனா அதை நீங்க எப்படி கையாளுறீங்க அதுல இருந்துதான் அடுத்த நிலைக்கு நீங்க போக உதவியா இருக்கும். ஒரு பெரிய அபாயத்தையோ இல்ல கவலையையோ நீங்க வேண்டான்னு நினைச்சா அதுக்குள்ள செயலை உடனே செய்ய ஆரம்பிக்கணும். தோத்து போறதுக்கு நீங்க பயப்படக்கூடாது. அதுதான் உண்மையான வெற்றி. மக்கள் பொருளாதார ரீதியா முன்னேறாம இருக்கிறதுக்கான பெரிய காரணம் பணத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம்தான். பயமும் சந்தேகமும் எப்பவுமே நம்மள கட்டி போடுற ஒரு விஷயமா தான் இருக்கு. உங்க மேல உங்களுக்கு இருக்க சந்தேகம், உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களுக்குள்ள உருவாக்குற சந்தேகம், இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எந்த புது முயற்சியையும் ஈடுபட விடாம தடுக்கும். நம்பிக்கை இல்லாதவங்க வெறுமனே விமர்சனம் கொடுத்துட்டே இருப்பாங்க. வெற்றியாளர்கள் ஆராய்ந்து அதுக்கான விடைய கண்டுபிடிப்பாங்கன்னு ஆதரோட பணக்கார தந்தை சொல்றாரு. அதிகமான நேரம் வேலை செய்யறவங்க கூட ஒரு விதமான சோம்பேறிதான்னு ஆதர் நினைக்கிறாரு. இந்த சோம்பேறித்தனம் குறைய என்ன செய்யணும்னா கொஞ்சம் அதிகமா பேராசைப்படுங்க. இதெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு புலம்பாம இதை அடைய நான் என்ன செய்யணும்னு யோசிச்சு கொஞ்சம் பேராசைய வளர்த்துக்கோங்கன்னு ஆதர் சொல்றாரு. மோசமான பழக்கங்களை நம்ம கிட்ட வரவிடாம பாத்துக்கணும். இது எதுவா வேணாலும் இருக்கலாம்.
ஒரு சின்ன தப்பான விஷயம் கூட ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும். நீங்க தேவையில்லாம செலவு செய்யற ஒருத்தரா இருந்தா, தவறான செயல்கள்ல ஈடுபடாம இருக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு தேவையான பணத்தை முதல்ல எடுத்து வச்சுக்கணும். இது உங்களை ஒரு வலிமையான மனிதரை உணர வைக்கும். உங்களுக்கு பல விஷயங்கள் பத்தின அறிவு நிறையவே இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களும் இருக்கதான் செய்யும். இது உங்க பணத்தை இழக்க வைக்கும். ஏன்னா நம்ம ஆணவம் நமக்கு தெரியாத விஷயங்களை பத்தி எப்பவுமே யோசிக்காது. எந்த விஷயம் உங்களுக்கு தெரியலையோ அதை ஒதுக்கிட்டு அதுக்கு ஒரு நிபுணர் அணுக யோசிக்க கூடாது. பார்ட் 8 துவக்கம். சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறதுக்கு ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனா அதை கத்துக்க ஆரம்பிக்கிறப்போ, கீழே விழுறப்போ உங்களுக்கு ஒரு புது விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற உணர்வு வரும். ஆனா பண விஷயத்துல கீழே விழுந்தா என்ன ஆகும்னு பயப்படுவீங்க. அதனால எதுல இருந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாம வெறும் யோசனைகள்லே காலத்தை ஓட்டிடுவீங்க. நம்ம எல்லார்கிட்டையும் பணத்தை உருவாக்குற அறிவும் ஆற்றலும் இருக்கதான் செய்யும். ஆனா அது பல நேரங்கள்ல தூங்கிட்டு தான் இருக்கும். நாம அதை எழுப்புறதுக்கு முன் வரதே இல்ல. நல்லா படிச்சு வேலை செஞ்சா போதும், பணம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி வளர்த்திருக்காங்க. அதனால பணத்தை உருவாக்குறது எப்படின்னு நம்ம யோசிக்க முயற்சி பண்றதே இல்ல. ஒரு பணக்கார ஆகணும்னா உங்க ரியாலிட்டியை விட ஒரு பெரிய நிலையில உங்க ஆழ்மனசை வச்சு யோசிங்க. உங்க பழக்கம், செலவு செய்யற விதம், இது எல்லாமே நீங்க தேர்ந்தெடுக்கிற விதத்துல தான் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ கரெக்டா தேர்ந்தெடுங்க. பணத்தை வச்சு மட்டும் இல்லாம அவங்க அறிவு, அவங்களோட செயல்பாடு இதெல்லாம் பாத்துக்கோங்க. வசதியில குறைவான ஃப்ரெண்ட்ஸே நேசிங்க. ஆனா எப்பவுமே அவங்க பயப்படுற இல்ல பணத்தை பத்தி பேசுற தப்பான விஷயங்களை காது கொடுத்து கேட்காதீங்க. நீங்க செய்யற வேலை உங்களுக்கு சலிப்பு கொடுத்தாலோ இல்ல அந்த சம்பளம் உங்களுக்கு பத்தாதுன்னு நினைச்சாலோ உங்க யோசனைய மாத்துங்க. ஒரு புது வழிய கண்டுபிடிங்க. உங்களை நீங்க கட்டுப்பாடா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சுய கட்டுப்பாடா இல்லைன்னா பணக்காரன் ஆகுறத பத்தி யோசிக்கவே செய்யாதீங்க. லாட்டரியில வின் பண்ற எல்லாருமே எப்பவும் பணக்காரனா இருக்கிறது இல்ல. ஒரு சின்ன போனஸ் கிடைச்சதும் உடனே ஒரு ட்ரிப்பை போட்டு உங்க உழைப்ப வீணாக்காதீங்க. பெரிய கடன் வாங்கி வீடு இல்ல காரோ வாங்காதீங்க. முதல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை சேர்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலும் செலவு தரக்கூடிய வீடோ இல்ல காரோ வாங்குங்க. உங்ககிட்ட பணம் கம்மியா இருந்தா உங்க முதலீட்டுல இல்லனா சேமிப்புல கை வைக்காதீங்க. எப்பவும் உங்க ப்ராப்பர்ட்டியை வச்சு உங்களுக்கு தேவையான ஆடம்பரத்துக்கு செலவு செய்யுங்க. உங்களுக்கான ஹீரோவை நீங்க தேர்ந்தெடுங்க. அது வாரன் பஃபட் இல்ல டொனால்ட் ட்ரம்ப், யாரா வேணாலும் இருக்கட்டும். ஆனா அவங்கள வெறும் ஹீரோவை மட்டும் பார்க்காம அவங்களால செய்ய முடிஞ்சா என்னாலையும் அது கண்டிப்பா செய்ய முடியும்னு சொல்லிக்கோங்க. பார்ட் 9 இன்னும் அதிகமா வேணுமா? அப்ப நீங்க செய்ய வேண்டியது எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா யோசிச்சுட்டே இருக்காம செயல்பட ஆரம்பிங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலனா நம்ம ஆத்தர் அதுக்கு சில வழிகளை சொல்லியிருக்காரு. பலனை கொடுக்காத ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி செய்யாம புது விஷயத்த தேடுங்க. புது முதலீட்டு யோசனைகளை வளர்த்துக்கோங்க. நீங்க செய்யணும்னு நினைக்கிறத யாராவது ஏற்கனவே செஞ்சிருக்காங்களான்னு பாருங்க. அது சம்பந்தமான பயிற்சி வகுப்பு, கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் கலந்துக்கோங்க. எல்லா விதமான மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியும் தெரிஞ்சுக்கோங்க. பெரிய அளவுக்கு உங்க யோசனைகள் இருக்கணும். உங்க நீண்ட எதிர்காலத்துக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் உங்களுக்கு பணத்தை பத்தின ஒரு தெளிவும், அதை எப்படி உங்களுக்கு வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் வரும். நீங்க அதிகமான பணத்தை விரும்புற ஒரு நபரா இருந்தா உங்க சிந்தனைய மாத்தினா போதும். வெறும் வேலையில இருந்து கிடைக்கிற சம்பளத்தை விட உங்க ப்ராப்பர்ட்டில இல்ல ஷேர்ஸ்ல இருந்து கிடைக்கிற வருமானம் உங்க பினான்சியல் ஃப்ரீடம்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு நாள் முழுக்க வேலை செய்யறோம். மாசம் மாசம் நமக்கு சேலரியும் கிரெடிட் ஆகுது. ஆனா அந்த சேலரி மந்த் எண்ட்ல நம்ம கையில இருக்கிறது இல்ல. நாமளும் நினைப்போம் இந்த மாச சேலரிய கொஞ்சமாவது சேவிங்ஸ் பண்ணணும், நம்ம சேவிங்ஸ அதிகமாக்கிட்டே இருக்கணும்னு. ஆனா கடைசியில எப்பவும் போலதான் நம்ம பர்ஸ் எம்டியா தான் இருக்க போகுது. அந்த நேரத்துல நமக்கு ஒரு கோவம் வரும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் இப்படிதானே இருக்கும். நம்ம லைஃப்ல எதுவுமே மாற போறது இல்லைன்னு நினைச்சு ஒரே மாதிரியே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்போம். ஆனா இனிமே அப்படி இருக்க வேண்டாம். நமக்கு இருக்கிற டைமை வச்சு நம்ம இன்கம் எப்படி அதிகமாக்குறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம் சோர்ஸ். ஃபர்ஸ்ட், ஆக்டிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா ஒன்னும் இல்ல, நம்ம டெய்லியும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுதான் ஆக்டிவ் இன்கம். இது சில பேருக்கு மார்னிங் 9 to 5 இருக்கும், சில பேருக்கு நைட் ஷிஃப்டா இருக்கும். இது நிறைய மக்கள் பண்றதுதான். ஆனா நம்ம அடுத்து பார்க்க போற 4 இன்கம் சோர்ஸ்க்கும் முக்கியமா தேவைப்படுறது இந்த ஆக்டிவ் இன்கம் தான். மாசம் ஃபுல்லா எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கலாம். ஏன்னா உங்க சேலரி கரெக்ட் டேட்ல கிரெடிட் ஆயிடும். உங்களுக்கு வரப்போற சேலரி என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சோ அதை வச்சு உங்க பட்ஜெட்டை ஈஸியா கால்குலேட் பண்ணிக்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸும் கூடவே வந்துடும். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க எங்கேயுமே ஸ்டக் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஆக்டிவ் இன்கம் ரொம்ப முக்கியம். செகண்ட், பாசிவ் இன்கம்.
நிறைய பேர் பேசிவ் இன்கம் ஒரு பார்ட் டைம் ஜாப் தானேன்னு ஈஸியா கடந்து போறாங்க. ஏன்னா அவங்க பண்ற ஆக்டிவ் இன்கம், அதாவது அவங்களோட வேலைக்கு மட்டும்தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா பேசிவ் இன்கம்ல கொஞ்ச நேரம் வேலை பார்த்தா கூட அது அவங்களுக்கு பெரிய வருமானத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்க இப்ப 9 to 5 ஜாப் பார்த்துட்டு வீட்டுக்கு வரீங்க. அதுக்கப்புறம் 6 மணில இருந்து 9 மணி வரை உங்களுக்கு டைம் இருக்கு. இந்த 3 ஹவர்ஸ் நீங்க சரியான முறையில யூஸ் பண்ணீங்கன்னா ஆக்டிவ் இன்கம் விட பேசிவ் இன்கம் உங்களுக்கு அதிகமா வரும். சோ நீங்க வெளிய வேலைக்கும் போகலாம், கூடவே எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கவும் செய்யலாம். ஒருவேளை உங்களோட ஜாபே போனா கூட இந்த பேசிவ் இன்கம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டியா இருக்கும். பொதுவா எல்லாரும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்ல சொந்தமா தொழில் தொடங்குறது ரிஸ்க்னு நினைப்பாங்க. ஆனா பெரிய பிசினஸ்மேன் சொல்லுவாங்க, இருக்கிறதுலே ரொம்பவே ரிஸ்கான விஷயம் ஒரே ஒரு வருமானத்தை நம்பி வாழ்றதுன்னு. சோ உங்க பேசிவ் இன்கம் வளர்த்துக்கோங்க, அதுலயும் கவனம் செலுத்துங்க. அது எது வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு எதுல அதிக இன்ட்ரெஸ்ட்னு பாருங்க, அதை பண்ணுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு எடிட்டிங் ரொம்ப பிடிக்கும்னா உங்க எடிட்டிங் ஸ்கில்ல வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லன்னா வேற யூடியூப் சேனலுக்கு எடிட் பண்ணி கொடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் புது புது விஷயத்தை உங்க எடிட்டிங் மூலமா கத்துக்கலாம். நாளாக உங்க எடிட்டிங் பிடிச்சு போய் உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தேடி வரும். இது மூலமா உங்களோட பேசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம் விட அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லனா உங்களுக்கு எழுதுறது பிடிக்குமா, அப்போ எழுதுங்க. இப்பெல்லாம் ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. உங்க கற்பனைய மொபைல்ல கூட எழுதி அதை இ-புக்கா நீங்க சேல் பண்ணலாம். உங்க கண்டென்ட் எது வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எழுதி விற்க பாருங்க. ஃபர்ஸ்ட் புக் விக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா ஒருவேளை வாங்கி படிச்சு அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அடுத்த புக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இது மூலமா நீங்க தூங்கும் போது கூட உங்க இ-புக் சேல் ஆகிட்டே இருக்கும். இத பத்தி வாரன் பஃபட் ஒரு கோட் சொல்லிருக்காரு. If you don't find a way to make money while you sleep, you will work until you die. அதாவது உங்களால தூங்கும் போதும் பணம் சம்பாதிக்க முடியலன்னா நீங்க சாகுற வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கணும். இந்த பேசிவ் இன்கம்மால உங்க மாச கடைசியில கூட நீங்க கவலைப்பட போறதில்ல. நம்மள நிறைய பேர் மாச கடைசியில தான் பண பற்றாக்குறையால கடன் வாங்குறோம். ஆனா இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வரும்போது கடன் வாங்குற நிலைமை வராது. அதே நேரத்துல நம்ம சேவிங்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். தேர்ட், ரெசிடுவல் இன்கம். இது பேசிவ் இன்கம் மாதிரி தான். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி அது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்போது வித்துக்கலாம். உங்களுக்கு டான்ஸ் நல்லா தெரியுமா, அதை நீங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி கூட பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி உங்க டான்ஸ் ஸ்கில்ஸை வச்சு அதை ஒரு கோர்ஸா அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான அமௌண்ட்டை கூட நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லனா உங்க வீட்ல ஒரு ரூம் எப்பவும் ஃப்ரீயா தான் இருக்கும், அந்த ரூமை நீங்க ரெண்டுக்கு விடலாம். இதனால உங்களோட ரெசிடுவல் இன்கம் கரெக்டா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பெரிய வீட்டையோ இல்ல நிலத்தையோ மட்டும் தான் வாடகைக்கு விடணும்னு இல்ல. உங்ககிட்ட இப்ப ஒரு யூஸ் பண்ணாம ஒரு பைக் இருந்தா கூட அதை வாடகைக்கு விடலாம். இல்ல உங்ககிட்ட ஒரு டிஜிட்டல் கேமரா இருக்கா, கண்டிப்பா அதை நீங்க எப்பவும் யூஸ் பண்ண மாட்டீங்க. சோ அத கூட நீங்க ரெண்டுக்கு விடலாம். ஏன்னா இப்பெல்லாம் ஒரு நாளோட கேமரா வாடகையே 1500 இருந்து 2000 வரை கிடைக்கும். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க டெல்லியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்க கண்டிப்பா பைக் தேவைப்படுறதுனால வாடகைக்கு எடுத்து தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வாரத்துக்கான வாடகை 3500 வரை வருதான். சோ இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம கிட்ட யூஸ்ஃபுல்லா இருக்க எதை வேணாலும் வாடகைக்கு விட்டு நம்மளோட வருமானத்தை இன்னும் அதிகமாக்கிக்க முடியும். ஃபோர்த், டொமைன் ஃபிளிப்பிங் இன்கம். இந்த பிசினஸ் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு மொபைல் இருந்தாலே போதும். சரி, இந்த டொமைன் அப்படின்னா என்ன? அது வேற ஒண்ணும் இல்ல, வெப்சைட்ஸ் தான். உதாரணத்துக்கு youtube.com. இன்டர்நெட் ஃபுல்லாவே யூடியூப்னா நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு டொமைன் தான், அதுதான் youtube.com. இதை யூஸ் பண்ணி தான் சில பேர் பணக்காரங்க ஆகுறாங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? சிம்பிள் தான். கோடாடி மாதிரியான வெப்சைட்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்டே சில டொமைன்ஸை வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் யாருக்காவது அந்த டொமைன் தேவைப்பட்டுச்சுன்னா வேற வழியே இல்ல, அந்த டொமைன் யார் வாங்கி வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். அந்த நேரத்துல ஃபர்ஸ்டே டொமைன் வாங்கி வச்சவங்க என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதை கொடுத்துதான் அந்த டொமைன் தேவைப்படுறவங்க வாங்கிப்பாங்க. ஒரே குழப்பமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, ஒரு எக்ஸாம்பிளை பாத்துறோம். எலன் மஸ்கோட கம்பெனி டெஸ்லா. ஆனா இந்த டொமைன் tesla.com ஏற்கனவே வேற ஒருத்தர் வாங்கி வச்சிருந்தாரு. அவர்கிட்ட இருந்து 10 மில்லியன் கொடுத்துதான் எலன் மஸ்க் வாங்கியிருக்காரு. இதுதான் டொமைன் ஃபிளிப்பிங்கோட பவர். அதுக்காக $1 மில்லியன் விற்கக்கூடிய டொமைன்ஸை கண்டுபிடிச்சு ஓவர் நைட்ல மில்லியனியர் ஆகலாம்னு நினைக்காதீங்க. நீங்க மலிவான டொமைன்ஸை வாங்கி அது டீசென்டான ஒரு அமௌண்ட்டுக்கு வித்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அது மூலமா நீங்க எந்த டொமைன்ஸை வாங்கலாம்னு தெரிஞ்சுப்பீங்க. ஒரு .com டொமைன் ஒரு சில ரூபாய்க்கே கிடைக்கும். அதுல சில நல்ல டொமைன்ஸ் எதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட விலையை கொஞ்சம் அதிகமாக்கி அதை மார்க்கெட்ல ரீசெல்லும் பண்ணிக்கலாம். டொமைன் இண்டஸ்ட்ரி ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இதோட போன வருஷ ரெவென்யூ மட்டுமே $9 மில்லியன். இந்த டொமைன் ஃபிளிப்பிங் மூலமா நீங்க சின்ன இன்வெஸ்ட் பண்ணியே அதிக லாபம் பெறலாம். ஃபிஃப்த், டிஜிட்டல் இன்கம்.
டிஜிட்டல் இன்கம் நிறைய வழியில வரும். யூடியூப்ல ஒரு சேனலை கிரியேட் பண்ணி உங்க நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், பேஷன் இதெல்லாம் வச்சு ஒரு கண்டென்ட் அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்க கண்டென்ட்டை ஃப்ரீலான்சர் வெப்சைட் மூலமா சேல் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஃபைவர், அப்வொர்க், டாப்டெல் இது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. நீங்க ஒரு போட்டோஷாப் பண்றதா இருந்தா கூட அதுல பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்க பிடிக்குமா, இந்த பிளாட்ஃபார்ம்ல அது கூட இருக்கு. டிஜிட்டல் இன்கம்ல இ-காமர்ஸ் கூட நீங்க பண்ணலாம். உதாரணத்துக்கு அமேசான், பிளிப்கார்ட் இது மாதிரி. சொல்ல போனா கோவிட்க்கு பிறகு இந்த இ-காமர்ஸ் பிசினஸ் ரொம்பவே வளர்ந்துட்டு இருக்கு. இதுல நீங்க ஒரு கிராஃப்ட் பண்ணி அதை சேல் பண்ணலாம். கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அனிமல்ஸ் புக், கார்ட்டூன் புக் இது மாதிரி டிசைன் பண்ணி கூட சேல் பண்ணலாம். அதுக்காக நீங்களே ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துல உங்க வெப்சைட்டை ப்ரோமோட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஆட் கொடுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான். இல்லனா உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி அதுல உங்க ப்ராடக்ட்டை பத்தி சொல்லலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உங்க ப்ராடக்ட்டுக்கு பெஸ்டான போட்டோ ஷூட் பண்ணுங்க. ஏன்னா உங்க போட்டோகிராஃபிலேயே உங்க ப்ராடக்ட் பேசணும். அதை பாக்குறவங்க இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கணும். இதுல நிறைய பேர் அவங்க ஐடியா படி கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க அதுல தனியா தெரியணும்னா உங்களோட பெஸ்ட்டை வெளியே கொண்டு வரணும். அது சின்ன பொருளா இருந்தாலும் அதுல எவ்வளவு கிரியேட்டிவ் உள்ள கொண்டு வர முடியுமோ அவ்வளவு கொண்டு வாங்க. ஒரு முறை உங்க ப்ராடக்ட் விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டுனா அதோட கிராஃப் மேல போயிட்டே தான் இருக்கும். ஆனா இதுக்கு உங்க பொறுமை ரொம்ப முக்கியம். இதுக்கு மட்டும் இல்ல, முன்னாடி பார்த்த எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்க இன்கம் மல்டிபிள் ஆக்கலாம். ஆனா நீங்க பாக்குற வேலையை நிறுத்தலான்னு மட்டும் யோசிக்காதீங்க. உங்க இன்கம் டபுள் ஆக்குறதுக்கு உங்க ஆக்டிவ் இன்கம் ரொம்பவே முக்கியம். உங்க ஆக்டிவ் இன்கம் மெயினா வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் சைட்ல வச்சுக்கோங்க. இப்படி நீங்க தொடர்ந்து பண்ணும்போது உங்க பாசிவ் இன்கம் அதிகமாக தொடங்கும். கண்டிப்பா ஒரு 50 வயசுக்கு மேல உங்களால ஆக்டிவா ஒர்க் பண்றது கஷ்டம். ஆனா அந்த நேரத்துல இந்த இன்கம் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்ப நீங்க உங்க ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆகுறதால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வர போறதில்ல. இதுல நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு லாபம் எடுக்கிறதையும் சொல்லியிருப்பேன். இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு பாசிவ் இன்கம் எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். கண்டிப்பா இந்த பதிவுல இருந்து ஒரு விஷயத்தையாவது நீங்க ஃபாலோ பண்ணி உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில கொண்டு போவீங்க நம்புறேன். 8 Secrets from the Psychology of Money by Morgan Housel. 1991 ஒரு பெரிய டைரக்டரோட படம் ரிலீஸ் ஆகுது. ஹீரோ பெரிய சூப்பர் ஸ்டார். அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய ஹீரோவும் இருக்காரு. ஆனா இது எல்லாம் தாண்டி சின்னதா ஒரு புதுமுகமா ஒரு யங் ஹீரோ அப்படியே எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிறாரு. யார் இது புதுசா இருக்காரு, யங்கா சாமிங்கா இருக்காருன்னு யோசிக்க வைக்கிறாரு. என்னங்க டாபிக்கு சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதான் இல்ல. மக்களுக்கு விருப்பமான பொழுதுபோக்கு விஷயத்துல சினிமா ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. அப்படி மக்கள் மத்தியில ஃபேமஸா இருக்க ஹீரோ, ஹீரோயின்ஸ் அப்புறம் செலிபிரிட்டிஸ் போடுற ட்ரெஸ், மேக்கப், ஆக்சசரிஸ் இதெல்லாம் தாண்டி அவங்க சொல்ற கருத்துக்களுக்கும் இப்ப இவ்வளவு பெருசா ஒரு கிரேஸ் உருவாகி இருக்கிறது ஒரு நல்ல தொடக்கம் தான் இல்லையா? அப்படி 90s ஃபேமஸ் ஆன அந்த ஹீரோ ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஒரு புக்கை பத்தி ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணிருக்காரு. உடனே எல்லாரும் இதுதான் அந்த புக், இந்த புக்ல என்ன சொல்லிருக்கு தெரியுமா, இந்த புக்கை படிச்சா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த செலிபிரிட்டி நம்ம ஃபேவரட் ஆக்டர் அரவிந்த் சுவாமி தான். அவர் மென்ஷன் பண்ண அந்த புக் தி சைக்காலஜி ஆஃப் மணி பை மோர்கன் ஹாசல்னு இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பணம், செல்வம் இதெல்லாம் கடவுளுக்கும் மேல நினைக்கிறவங்களுக்கு பணம் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. உங்க நம்பிக்கையும் தெளிவான மனசும் திட்டங்களும் சரியா இருந்தா போதும், பணம் ஈஸியா உங்களை தேடி வரும்னு சொல்ற இந்த புக்ல பணத்தை பத்தி தெரிஞ்சுக்க நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் படிக்க டைம் இல்லப்பா அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்காக தான் இந்த ஒரு சின்ன பதிவு. இதோட முடிவுல உங்களுக்கு அந்த புக்கை தேடி படிக்கிற ஆர்வம் வந்தா அது ஒரு நல்ல விஷயம் தானே. மோர்கன் ஹவுசல் எழுதின இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்ல பணத்தை பத்தின எண்ணங்களை, அதோட உளவியல் ரகசியங்களை தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. பணம் அப்படிங்கிற கேள்விக்கு சின்ன குழந்தை கூட பதில் சொல்லும். பணம் இருந்தா எல்லா டாய்ஸும் கிடைக்கும், ஐஸ்கிரீம் வாங்கலாம், சாக்லேட்ஸ் வாங்கலாம்னு ரசிச்சு அழகா சொல்லும். இதேதான் ஒரு பெரியவங்க கிட்ட கேட்டாலும் பணத்தை வச்சு எதையும் வாங்கலாம், கார், வீடு, இன்டர்நேஷனல் டூர் போலாம், நல்ல சாப்பாடு இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அடிப்படையா பணம் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அதனோட பாதிப்பும் அவசியமும் அதிகமாவே இருக்கு. அப்படி நமக்கு விருப்பமான பணத்தை சம்பாதிக்கிறது தாண்டி அதை எப்படி, எதுக்காக செலவு பண்றோம், அப்படி செலவு பண்றப்போ நம்ம மனநிலைமை எப்படி இருக்கு, இதெல்லாம் அவர் ரொம்ப ஆழ்ந்த உளவியல் ரகசியங்களா பல கட்டுரைகள் மூலமா இந்த புக்ல சொல்லியிருக்காரு.
பணம் அப்படின்றது பல தத்துவ ஞானிகளும் பொருளாதார அறிஞர்களும் பல்வேறு வகையான கருத்துக்கள் மூலமா விவாதிக்கிற ஒரு விஷயமாகவே இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கு. பணம் அப்படிங்கிறது வெறும் பொருளோ இல்ல கருவியோ இல்ல. பணம் நம்ம சமூக வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவையா இருக்கு. இந்த பணத்தை பத்தின விஷயங்களை மற்றும் அதை பத்தின ரகசியங்களை மோர்கன் ஹவுசலோட பல தொகுப்புல இருந்து ஒரு 8 சீக்ரெட் மூலமா நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், செல்வம் மற்றும் மகிழ்ச்சி. பணம் அப்படிங்கிறது வெறும் எண்ணிக்கை அடிப்படையில ஒரு கணக்கா சொல்ல முடியாது. அது நம்ம நம்பிக்கை மற்றும் மனநிலை இதோட பிரதிபலிப்பாக தான் இருக்கும். எல்லாரும் அவங்க தேவைக்கு வேணுங்கிற பணத்தை சம்பாதிக்க பெரும்பாலான காலத்தை கழிக்கிறாங்க. ஆனா அதை செலவு செய்யறப்போ, ஐயோ இது என்ன இவ்வளோ விலையா இருக்கு, எனக்கு பிடிச்ச கார் வாங்க மாசம் இவ்வளோ இஎம்ஐ கட்டணுமா, ஒரு டூர் போக இவ்வளோ செலவாகுமா, எதுவும் வேணாம், சம்பாரிச்ச பணத்தை இப்படியா செலவு பண்றது அப்படின்னு யோசிச்சு அவங்களே ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலைமைக்கு போயிருவாங்க. எதெல்லாம் வாங்கினா சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சோமோ அதுவே நம்ம பிபி ஏத்துற விஷயமா நாமளே மாத்திப்போம். பணத்தை மட்டுமே யோசிச்சு அது மூலமா கிடைக்கிற சந்தோஷத்தை இழக்க கூடாது. பணக்காரங்க எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு பொதுவா ஒரு கருத்து இருக்கும். சாதாரணமா ஒரு நல்ல கார், நல்ல வீடு, கொஞ்சம் தேவைக்கு அதிகமா பணம் வச்சிருக்கவங்கள பார்த்தா அவருக்கு என்னப்பா எப்பவும் சந்தோஷமா இருக்காரு அப்படி சொல்லி பெருமூச்சு விடுறத பார்க்கலாம். ஆனா அதிகமான செல்வம் மட்டுமே ஒருத்தரோட சந்தோஷத்தை முடிவு பண்ற ஒரு காரணமா இருக்க முடியாது. நம்ம கிட்ட இருக்க செல்வத்தை அது எந்த விதத்துல உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கறதும், அது செலவு பண்றப்போ நம்ம மன நிலைமை என்னவா இருக்கு அப்படிங்கறதும் நம்ம மேல நமக்கு இருக்க நம்பிக்கைக்கு தொடர்புடைய விஷயமாவும் இருக்கு. எனஃப், அதாவது போதும் அப்படிங்கிற மனநிலை நமக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுக்கும்னு மோர்கன் சொல்றாரு. நம்ம கிட்ட இருக்க நேரத்தை சரியா செலவு செஞ்சு அது மூலமா வர பணத்தை சந்தோஷமா செலவு பண்றப்போ நம்ம கிட்ட ஒரு நிலையான அமைதியும் சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படும். பணம் சம்பந்தமான பயங்களும் பிரச்சனைகளும் நம்ம கிட்ட காலங்காலமா இருக்க ஒரு விஷயம்தான். இது நம்ம வரலாறோடு தொடர்புடையதா இருக்கு. செகண்ட், நேரம் மற்றும் பொறுமை. பூமியோட பனிக்காலம் பத்தி பல விஞ்ஞானிகள் பல கருத்துக்கள் கூறினாலும் முடிவுல அந்த நிகழ்வு இந்த நேரம், பொறுமை, காம்பவுண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி தான் தெளிவா விளக்குது. அதாவது ஒரே நாள்ல ஒரு பெரிய பனி பொழிவோ இல்ல பனிமழையோ பெய்து மலைகளும் பனி பிரதேசங்களும் உருவாகல. பல நூற்றாண்டு காலமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்த நுண்ணுயிர் பனிப்படலங்கள் அதனோட தன்மையை மாத்திக்காம நிலையா இருந்ததால இப்ப வரைக்கும் அது ஒரு பனி மழையா நிலைச்சிருக்கு. இதேதான் நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கும் பொருந்த மாதிரி காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரே நாள்ல நான் அம்பானி ஆவேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறத விட தினம் தினம் நம்மோட அன்றாட வாழ்க்கையில நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை வச்சு எப்படி அம்பானி அளவுக்கு உயரலான்னு சேர்த்து வைக்கிறது தான் சிறந்த முறை. அது நீண்ட நாளைக்கு பலனையும் தரும். இதுக்கு பொறுமையும் ரொம்ப அவசியம். வாரன் பஃபட் பத்தி சொல்லாம இந்த விஷயத்த நம்ம கடந்து போக முடியாது. பஃபட் அவர் சேர்த்த பணம் எல்லாமே அவரோட 60 வயசுக்கு மேல உருவானதுதான்னு சொன்னா நம்புவீங்களா? நீண்ட கால முதலீடு செல்வத்தை வளர்க்கும் அப்படின்னு அவர் நம்பினாரு. தேவையில்லாத ஆடம்பரங்களை விரும்பாத அவர் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்றது மூலமா ரொம்ப நாள் பணத்தை சம்பாதிக்காம அதோட அளவையும் மதிப்பையும் அதிகரிக்கிற வழியை கண்டுபிடிச்சாரு. இது பஃபட்டோட நம்பிக்கை. அதுக்காக நீங்க சிக்கனமா செலவு பண்ணாம ஒரு வாழ்க்கை முறையை தான் தேர்ந்தெடுக்கணும்னு இல்ல. உங்க அடிப்படை தேவையை யோசிச்சு உங்க ஆசைகள் தேவைகளை நிறைவேற்றி அதுக்கப்புறம் இருக்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாலே ஒரு நீண்ட கால தேவையை அதன் மூலமா அடைய முடியும். தேர்ட், செல்வம் மற்றும் பாதுகாப்பு. செல்வம் மற்றும் அதீத பணம் மட்டுமே நமக்கான பெருமை இல்ல. அது நமக்கு சுதந்திர உணர்வையும் நம்ம வாழ்க்கைய நாமே கட்டுப்படுத்தும் தன்மையும் நமக்கு கொடுக்கும். பணத்தை சேர்த்து வச்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அதை பத்தி மட்டுமே யோசிச்சா நம்ம வாழ்க்கையோட சின்ன சின்ன சந்தோஷம் கூட நம்மளை விட்டு போகும். அதிகமான பணம் மட்டுமே நமக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியாது. செலவுக்கும் சேமிப்புக்கும் ஒரு நிலையான சமநிலை கண்டுபிடிச்சா நம்ம எப்பவுமே பாதுகாப்பாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கலாம். டெரிக் சைவர்ஸ் அப்படின்னு ஒரு வெற்றி பெற்ற அமெரிக்க தொழில் முனைவர், அவர்கிட்ட நீங்க எப்படி இவ்வளோ பெரிய ஆளானீங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்போ, நான் மாசம் $2000 கிடைக்கிற ஒரு சாதாரண வேலையில இருந்தேன். என்னோட தேவைக்கு போக மீதி பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சேன். 2 வருஷம் உழைச்சு சேர்த்து வச்ச $12,000 பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த வேலை
வேலையை விட்டு வெளியே வந்து ஒரு நல்ல இசை கலைஞரா இருக்க முடிவு பண்ணேன். என்னோட தேவைக்கு ஏத்த மாதிரி இசை நிகழ்ச்சிகள் கிடைக்கும்னு நம்பினேன். ஆனா அதுக்கப்புறம் வேலைக்கு போகவே இல்லைன்னு சொன்னாரு. இதுதான் பாதுகாப்பு உணர்வு. பணம் நமக்கு சுதந்திரத்தையும் எப்போ எதை செய்யணுங்கிற முடிவு பண்ற தெளிவையும் கொடுக்கணும். அப்பதான் அதனோட உண்மையான மதிப்பு அதிகமாகும். பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டதை விட அதை பாதுகாப்பா செலவு செய்ய பல பேர் இன்னும் கஷ்டப்படுறாங்க. ஒரு பேரிடர் காலத்திலயோ இல்ல உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார தாழ்வு நிலை வரப்பவோ எல்லாரும் பணத்தை மட்டுமே பாதுகாக்க நினைக்கிறது இல்ல. கொரோனா பெருந்தொற்று காலத்துல மக்கள் எல்லாரும் எதுக்காக கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கே தெரியும். பணம் இருந்தும் அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காம மக்கள் தவிச்சதை நம்ம பார்த்தோம். சோ எப்பவும் பணம் சேர்த்து வைக்கிறது மட்டுமே பாதுகாப்பு உணர்வை கொடுக்காது. 4th, நம்பிக்கையின் விளைவுகள். நம்மளோட பணத்தை பத்தின புரிதல் பொதுவா நம்ம சின்ன வயசு அனுபவங்களை வச்சிருக்கோம். ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நம்ம வீடுகள்ல நாமளே கஷ்டப்படுறோம். நமக்கு எதுக்குப்பா இது, நம்ம இப்ப கஷ்டப்பட்டாதான் பின்னாடி நல்லா இருக்கலாம், பணம் சம்பாதிச்சாதான் நம்ம சொந்தக்காரங்களே மதிப்பாங்க. இப்படி நிறைய பணம் பற்றிய தவறான நம்பிக்கைகளை நம்மள அறியாமலே நம்ம மனசுல பதிஞ்சிரும். ஹவுசல் என்ன சொல்றாருன்னா, நம்ம பணம் சார்ந்த நம்பிக்கைகள் நம்மளோட கடந்த கால அனுபவங்களை அடிப்படையை கொண்டே தீர்மானம் செய்யப்படுது. நம்பிக்கை அப்படிங்கிறது வெறும் எல்லாமே நல்லது நடக்கும்னு நம்பி எந்த ஒரு செயலையும் செய்யறதில்ல. நம்ம செய்ய செயல்கள்ல எந்த இடர்பாடுகள் வந்தாலும் அதை நமக்கு சாதகமா மாத்திக்கணும். இந்த தெளிவோடு நம்ம கடமைய தெளிவா செஞ்சாலே போதும். நம்பிக்கையை விட அவநம்பிக்கையில முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப வலிமையான சக்தியா இருக்கும். இப்போ ஒருத்தர் கிட்ட போய் எல்லாம் நல்லா நடக்கும், நீங்க வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்லி பாருங்க. யார் இவன், சரியான பைத்தியமா இருக்கான்னு உங்களை விட்டு தள்ளி போவாங்க. இதுவே உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு, நீங்க வாங்கி இருக்க ஷேர்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லி பாருங்க. அவர் உங்களை விட்டு நகரவே மாட்டாரு. உங்ககிட்ட என்ன சார் செய்யலாம், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கரெக்டா தெரியும், நீங்க எவ்வளவு வருஷமா ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்றீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாரு. இப்படிதான் மக்கள் பணம் மற்றும் அது மீதான அவநம்பிக்கைகளை அதிகமா வளர்த்துக்கிட்டு வராங்க. நம்பிக்கையை விட அதிகமான உணர்வா அவநம்பிக்கை இருந்துட்டு வருது. பணம் அப்படிங்கிறது எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு காமனான விஷயமா இருக்கு. அதனால பணம் சார்ந்த எதிர்மறை விஷயங்கள் நடக்கிறப்போ மக்கள் எல்லாருமே அது நமக்கும் நடக்கும்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு காப்பாத்தின நல்ல பேர் கெட்டு போக ஒரு சின்ன தப்பு போதுமானதா இருக்கும். ஒரு பொய்யான லெட்டர்ஸோ இல்ல ஃபேக்கான போட்டோஸோ ஒருத்தரோட நல்ல பேரை கெடுக்கும் அப்படின்னா இவ்வளவு நாளா அவர் செய்த நல்லதெல்லாம் என்னாச்சு? அவநம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு குறுகிய கால நிகழ்வு தான். ஆனா அது நம்பிக்கை அப்படிங்கிற நீண்ட கால பதிவை அழிக்கிற சக்தி உள்ளதா இருக்கு. 1919 வருஷம் த வாஷிங்டன் போஸ்ட் நியூஸ் பேப்பர்ல வணிக ரீதியான விமானங்கள் எப்போதுமே வானத்துல பறக்க வாய்ப்பில்லைன்னு எழுதியிருந்தாங்க. ஆனா அடுத்த 5 மாசத்துல உலகத்தின் முதல் சரக்கு விமானம் பறக்க ஆரம்பிச்சது. நம்மளோட வாழ்க்கை பயணத்திலயும் அப்படிதான். வெற்றி பெற நம்ம சரியான நம்பிக்கையை உருவாக்குறது ரொம்ப முக்கியம். பணம் அதற்கான கருவி மட்டுமே. நாம உண்மையான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேணும்னு நம்பிக்கையோட செயல்பட்டா நம்மளோட வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும். 5th, தோல்வியின் மதிப்பு. பணம் மட்டும் இல்ல, வாழ்க்கையில எல்லா விஷயத்திலயுமே நம்ம ஜெயிக்கிறத விட தோத்துட்டா என்ன பண்றதுன்னு மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். பணம் தொடர்பான தவறுகள் நம்மோட மன நிலைமையையும் நம்பிக்கையும் ரொம்ப பாதிக்கும். ஆனா நம்ம செய்யற ஒவ்வொரு தவறையும் ஏற்றுக்கொள்வது, அதுல இருந்து நமக்கு தேவையான பயிற்சியை பெறுவது அதை விட ரொம்ப முக்கியம். இது நம்மளோட நீண்ட கால நம்பிக்கையை அதிகமாக்கி நம்மளோட வெற்றிக்கு வழிவகுக்கும். 1942 வருஷம் நடந்த 2ஆம் உலக போர்ல ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு பீரங்கி படை நகரத்துக்கு வெளியே சும்மா முகாம் அமைச்சு தங்கி இருந்தாங்க. போர் நடக்கிற நேரத்துல இப்படி ஒரு பிரிவு சும்மா இருக்காங்களே ஏன்னு பார்த்தா அதற்கான காரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. 140 பீரங்கி இருக்க படைப்பிரிவுல வெறும் 20 பீரங்கி மட்டும்தான் பயன்பாட்டுல இருக்கு. மீதி உள்ள எல்லாமே காட்டு எலிகளால வீணடிக்கப்பட்டு இருந்தது. அந்த எலிகள் எல்லாம் அதுக்குள்ள வள அமைச்சு தங்கி அதோட மின்சார ஒயர்கள்ல இருந்த துணியை கடிச்சு சேதப்படுத்தி வச்சிருந்தது. மிக வலிமையான தொழில்நுட்பம் கொண்ட ஜெர்மனி விஞ்ஞானிகள் ஒரு சாதாரண காட்டு எலிகளால தோற்கடிக்கப்பட்டாங்க. இதே போலதான் பணம், முதலீடு, இது எல்லாமே நம்ம எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனைய உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம். நமக்கு எல்லா பிரச்சனைகள் பத்தியும் பிரிடிக்ட் பண்ண தெரியணும்னு இல்ல. இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க தேவையான பணமும் சேமிப்பும் என்கிட்ட எப்போ இருக்கு அப்படின்னு நம்பிக்கையோட இருக்க வழி செஞ்சுக்கணும். எப்போதும் தவறுகளுக்கான இடம் ஒரு விரும்பத்தகாத விஷயமாவே இருக்கு. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் தவறுகள் நடந்தா என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு அதற்கான வழிமுறைகளையும் செய்யறது ரொம்ப அவசியம். நம்மள மீறி நடக்கிற தவறுகளுக்கு வருத்தப்பட்டு இருக்காம அதுல இருந்து மீள முயற்சி செய்யறது நமக்கு ஒரு தெளிவான நம்பிக்கையை கொடுக்கும். அதுக்காக எப்பவுமே காட்டு எலிகளை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் கூடாது. 6th, சேமிப்பு.
ரொம்ப சின்ன வயசுல இருந்தே சேமிப்பு ஒரு நல்ல விஷயமா நமக்கு சொல்லப்பட்டுட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வயசு இல்லனா செல்வம் சேர்ந்த அப்புறம் மக்கள் 3 வகையா பிரிஞ்சிருவாங்க. சேமிக்கிறவங்க, சேமிக்க வழி இல்லைன்னு சொல்றவங்க, சேமிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க. சேமிப்பு நம்மளோட பணத்தை இல்ல, வளத்தை பெருக்கும் ஒரு ஆற்றலாகவே கருதப்படுது. ஒரு மனிதன் அவனோட வருவாயில இருந்து சேமிக்கிற, சிக்கனமா யூஸ் பண்ற பணம் அவனோட வருங்காலத்துக்கு தெளிவான திட்டமா இருக்கும்னு நம்பலாம். சிறிய அளவு சேமிப்பு பெரிய விஷயங்களை சாத்தியமாக்கும். அதுக்காக நம்ம அன்றாட தேவைக்கு கூட செலவு பண்ணாம இருக்கிறது மிகப்பெரிய தவறு. ஹவுசலோட கருத்துப்படி சேமிப்பு அப்படிங்கிறது வெறும் பொருட்கள் வாங்கவோ இல்ல ஒரு பெரிய செலவுக்காகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சேமிப்பு என்பது ஒரு பழக்கமா இருக்கணும். சேமிப்பு எப்போதும் மகிழ்ச்சியை கொடுக்க கூடியதா இருக்கணும். இது ஒரு கடமையை இல்லாம ஒரு பொறுப்பான செயலை செய்யறப்போ நம்ம எதிர்கால வாழ்க்கைய நிச்சயம் பண்ற உரிமைய இப்பவே அனுபவிக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்கும். 7th, வளமா இருப்பது. செல்வத்தை சேர்க்கறது எந்த அளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அதை தக்க வச்சுக்கிறதுல இருக்கு. செல்வத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைச்சா அது அதிக பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அதுக்கு பதிலா செல்வத்தை பாதுகாக்க தேவையான திட்டங்கள் தான் நம்மளை எப்பவுமே செல்வந்தர வச்சுக்க உதவும். ஓரளவுக்கு பணம் கைக்கு வந்ததும் இந்த ரோடு என்ன விலை, இந்த ட்ரெயின் என்ன விலை, இப்ப நான் ஏதாவது வாங்கியே ஆகணுமே அப்படின்னு யோசிக்காம நீண்ட கால முதலீடு இல்ல திட்டங்கள் பத்தி யோசிக்க தெரியணும். உண்மையான செல்வந்தர்கள் எப்பவுமே ஒரு எளிமையான வாழ்க்கை முறையை தான் விரும்புவாங்க. அது அவங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தி பணத்தை எதிர்கால பாதுகாப்புக்கு உதவுற ஒரு விஷயமா மாத்தணும்னு நம்புவாங்க. பணம் பற்றிய நிலைத்தன்மையில நல்ல திட்டங்களும் முதலீடு பத்தின அறிவும் சிக்கனமான வாழ்க்கை முறையில தெளிவும் இருக்கணும். 8th, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் நீ என்ன ஆக போறேன்னு கேட்டு பாருங்களேன். உடனே நான் ஐஸ்கிரீம் விற்க போறேன்னு சொல்லும். அதே குழந்தைகிட்ட ஒரு 10 வயசுல கேட்டா நான் ஒரு கேம் டிசைனர் ஆவேன்னு சொல்லும். வயசு ஆக ஆக இந்த கேள்விக்கான பதில் மாறிட்டே இருக்கும். மக்கள் எல்லாருமே அவங்களோட கடந்த காலத்தை பற்றிய நினைவுகள்ல மூழ்கிடுறாங்க. நாம அப்போ அந்த தப்பை செய்தோம், தப்பான ஆளுக்கு பணத்தை கொடுத்தோம், தவறான முதலீடுகள் செய்தோன்னு தங்களோட தவறுகளை நினைச்சு வருந்தியே காலத்தை கடக்குறாங்க. எல்லா விஷயங்களையும் ஒரு கட்டத்துக்கு மேல புது திட்டங்கள் மூலமா நம்ம மாத்த முயற்சி செய்யணும். வாரன் பஃபெட் மாதிரி பல வருஷங்கள் தொடர்ச்சியா மாறாம ஒரே நிலைத்தன்மையா ஒரு முடிவு எடுக்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்தான். அதுக்காக ஒவ்வொரு சின்ன திட்டங்கள்லயும் அப்பப்ப மாற்றம் செய்துட்டே இருக்கிறது பெரிய ஆபத்தை விளைவிக்கும். ஒரு திட்டம் தோல்வி அடையும்னு பயந்து உடனே அடுத்த ஒரு திட்டத்தை உருவாக்கி அதுக்காக 2 மடங்கு உழைச்சு கடைசியில ஒரு பெரிய மன போராட்டம் தான் முடிவா இருக்கும். காலத்தின் கட்டாயமா சில மாற்றங்களை மனசுல வச்சு நம்ம எதிர்காலம், குடும்பம், சேமிப்பு இதெல்லாம் மனசுல வச்சு நல்ல மாற்றங்களை ஏத்துக்க நம்ம எப்போதுமே தயாரா இருக்கணும். நம்ம எதை விரும்புறோம், அதுக்காக நம்ம இப்ப இருந்தே என்ன செய்யணும், நம்முடைய தேவைகள், ஆசைகள், சந்தோஷம் இதெல்லாம் மனசுல வச்சு எப்பவும் நிதானமான தெளிவான முடிவுகள் நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். வாழ்க்கைக்கு பணம் அவசியம். ஆனா பணம் அதை தேடுற பாதை மட்டுமே வாழ்க்கை ஆகாது. அளவில்லாத பணம் நிலையான சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கணும். ஹவு ரிச் பீப்புள் திங்க், அதாவது பணக்காரவங்க எப்படி எல்லாம் யோசிப்பாங்க, அவங்க சிந்தனைகள் எப்படி இருக்கும், நாமளும் அதை எப்படி கத்துக்க முடியும், இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முன்னாடி காலத்துல ஒருத்தர் நிறைய மாடுகள் வச்சிருந்தா அவரை பணக்காரங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய இடம் வச்சிருக்கவங்கள சொல்லுவோம். அதுக்கப்புறம் பெரிய விவசாய நிலம் வச்சிருக்கவங்கள, அதுக்கப்புறம் பெரிய வீடு வச்சிருக்கவங்கள சொல்லுவோம். இது எப்பவுமே காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஆனா எந்த காலத்திலயும் பணம் அதிகமா இருக்க ஒருத்தர், இல்லாத ஒருத்தர் அப்படிங்கிற வேறுபாடு இருந்துட்டே தான் இருக்கும். அப்போ பணம் மட்டுமே ஒருத்தர் பணக்காரன் ஆக்குறது இல்லையா? ஒருத்தர் அவரோட தேவைகளையும் அதுக்காக அவர் எடுக்கிற முயற்சிகளையும் அதை தொடர்ந்து எவ்வளவு தூரம் சிறப்பா செய்ய முடியுது அப்படிங்கறதுல தான் இருக்கு. உங்க தேவை ஒரு 2 BHK வீடு, ஒரு பைக் இல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காரா இருந்தா நீங்க பணக்கார இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அதை சம்பாதிக்க நீங்க எடுக்கிற முயற்சிகள், அதை தக்க வச்சுக்க நீங்க செய்யற செயல்கள் தான் உங்களை நிரந்தரமா ஒரு நிலையில வச்சிருக்கும். நம்ம தேவைகளை நம்மளால உருவாக்க முடிஞ்சா இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் பணக்காரங்க தான். நம்ம தேவைகள் எதுன்னு தெளிவா கண்டுபிடிக்க முடிஞ்சா நீங்க பணக்காரர் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம்.
அப்ப ஏன் பணக்காரவங்க அவங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் வாங்கி போட்டுட்டே இருக்காங்க, ஆடம்பர செலவு பண்றாங்க? சிம்பிளா இருக்கலாமே. இப்படி எல்லாம் உங்களுக்கு கேள்வி வரும். நம்மளோட சின்ன வயசுல இருந்தே பணக்காரர் அப்படிங்கறது ஒரு தப்பான லைஃப் ஸ்டைல்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்க செல்வங்களை அனுபவிக்க எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு நம்பணும். அதுக்கு நம்மள தயார்படுத்திட்டே இருக்கணும். உங்க மனசுதான் நீங்க யாரா இருக்கீங்கன்னு முடிவு செய்யும். என்னோட அப்பா ஒரு டீச்சர், நான் ஒரு டிகிரி தான் படிச்சிருக்கேன். என்னால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், எனக்கு இந்த வாழ்க்கை தானே நீங்க முடிவு பண்ணிட்டா அதை வேற யாராலையும் மாத்த முடியாது. இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை என்னோட முடியட்டும், நான் என்னோட ஃபேமிலிலேயே முதல் பணக்காரரா இருக்க போறேன். இப்படி நீங்க முடிவு செஞ்சா இதையும் யாராலையும் மாத்த முடியாது, தடுக்கவும் முடியாது. உங்க எண்ணங்களும் உங்க செயல்களும் தான் உங்களை உருவாக்கும். நீங்க எவ்வளவு பெரிய இலக்க வேணா வச்சிருங்க, ஆனா அதை அடைய முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணும். இத ரொம்ப தெளிவா புரிஞ்சவங்க அவங்க லைஃப்ல எப்பவுமே செல்வம் அதிகம் உள்ள ஒரு நபரா இருக்காங்க. பணக்காரவங்க எல்லாரும் மோசமான ஆட்கள் இல்ல. அதே போல ஒருத்தர் ஏழையா இருக்கிறதே அவர் நல்லவரா இருக்க தகுதியான காரணமும் இல்ல. பணக்காரவங்க ஏன் அவங்கள பகட்ட காமிக்க ஆசைப்படுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு பணம் இல்லாம இருக்க சிச்சுவேஷனை நினைச்சுதான் அதிகமா பயம் வரும். அவங்களோட நிலை எப்பவுமே கீழே வராம இருக்க அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. இது எந்த விதத்திலையும் தவறான விஷயமோ இல்ல சுயநலமான செயலோ இல்ல. ஒருத்தர் அவர் இருக்க நிலைய தக்க வச்சுக்க எடுத்த முயற்சியில அவரும் அவர் சம்பந்தப்பட்ட சமூகமும் சேர்ந்தே இருக்கும். நடுத்தர மக்களுக்கும் அதிகமா பணம் தேவையா இருக்கு. ஆனா அதை சம்பாதிக்க அவங்க எடுக்கிற முறை ஒரு நிரந்தர வேலை. ஒரு நிரந்தரமான வேலையில அவங்களோட எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும் நம்பிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல எஜுகேஷன், அதுக்கான நல்ல வேலை, மாசம் முதல் நாள் சம்பளம், போனஸ், ப்ரொமோஷன், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே நமக்கு போதுமான பணத்தை கொடுக்க முடியும்னு நம்புறவங்க பெரும்பாலும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. எல்லா தேவைக்குமே நம்மளோட வேலை தான் தீர்வா இருக்கும். இல்லனா இதை விட சிறந்த வேலை நல்ல பணத்தை தரும்னு நம்புவாங்க. ஆனா அதை தாண்டி பல பெரிய வாய்ப்புகள் இருக்கிறத அவங்க உணரவே மாட்டாங்க. உங்களுக்கான வாய்ப்புகளும் பணமும் எப்பவுமே உங்களுக்கு தேவைக்கு அதிகமாவே இருந்துட்டே இருக்கு. ஆனா அதை சரியா கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. இதை சிறப்பா செய்ய முடிஞ்ச பல பேர் இன்னைக்கு டாப் மோஸ்ட் பணக்காரங்களா இருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் நபர், அவரோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ். அவரும் ஐஐடில படிச்சு நல்ல மார்க்ஸ் வாங்கி ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் லஞ்ச் டைம்ல மெனு கடை பாத்துக்கிட்டே கியூல நிக்கிறப்போ அவருக்கு உருவான ஒரு யோசனை அவர் இன்னைக்கு ஃபுட் பிசினஸ்ல ஒரு பெரிய ஆளா உருவாக்கி இருக்கு. அவர் தான் ஜொமேட்டோட கோ-ஃபவுண்டர் தீபிண்டர் கோயல். லஞ்சுக்காக வெயிட் பண்ணி நிக்கிற டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைச்ச ஒரு சிந்தனை அவர் இன்னைக்கு 8000 கடைக்கு சொந்தக்காரரா மாத்தி இருக்கு. இந்த சிந்தனைகள் மட்டும் இல்லாம அதை செயல்படுத்துற திட்டமும் அதுக்கான முயற்சிகளும் தான் அவரை இந்த நிலைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க வச்சிருக்கு. கோவிட் காலத்துல எல்லாமே முடங்கி போயிருந்தப்ப கூட கான்டாக்ட்லெஸ் டெலிவரி, காய்கறிகள், மளிகை டெலிவரின்னு அவங்களால தொடர்ந்து பிசினஸ்ல தாக்கு பிடிக்க வைக்க முடிஞ்சது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது போல பல பேர் அவங்க சிந்திக்கிற விதத்தை மாத்தி புது யோசனையை வச்சு வெற்றி அடைஞ்ச முதல் தலைமுறை பணக்காரங்க நம்மளை சுத்தி இருக்காங்க. நம்மளுக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க ஆசையும் இல்ல, நம்ம நிலைய மாத்த தைரியமும் இல்ல. இந்த மாதிரி யோசனையும் திட்டமும் நம்ம எல்லாருக்குமே வரும். மாடு வாங்கி பால் கறந்து வியாபாரம் செய்ய போறேன், 1 ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் செய்ய போறேன், ஆன்லைன்ல சாரி விக்கிறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு பல யோசனைகள் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கு. ஆனா அதை செய்ய விடாம தடுக்கிற ஒரு விஷயம் நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் ஒரு சேஃபான மாச சம்பளம் தர ஒரு வேலை. இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லி பயமுறுத்துற நம்மளை சுத்தி இருக்கவங்க. இதெல்லாம் தாண்டி வர தைரியமும் நம்பிக்கையும் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல. ஆனா அந்த தைரியம் இருக்கவங்களுக்கு இது எதுவுமே தடையா இருக்காது. நம்பிக்கையும் துணிச்சலும் தான் எந்த ஒரு பணக்காரரும் அவரோட லைஃப்ல முதல் குவாலிட்டியா வச்சிருப்பாங்க. அதுதான் நமக்குள்ள இருந்து வர ஒரு விஷயம், ஒரு தூண்டுதல். உங்க மனசுல இருக்க தெளிவான திட்டங்களும் முயற்சிகளும் நம்பிக்கையும் மட்டுமே உங்களுக்கு ஒரு நிலையான செல்வமா இருக்க முடியும்னு நம்புறவங்க தான் பணக்காரங்களா இருக்க தகுதியான ஒருத்தரா இருப்பாங்க. உங்க சொசைட்டி, ஃபேமிலி, நீங்க விரும்புற யாரோ ஒருத்தர் உங்களை எவ்வளவு மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குரல் உங்களை தொடர்ந்து உற்சாகம் படுத்திட்டே இருக்கணும். அது மட்டும்தான் உங்களை எந்த வேலையையும் தொடர்ந்து செய்ய உதவியா இருக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன்ல ஆரம்பிச்சு ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், அமேசான், ஜெஃப் பெசோஸ்ல இருந்து இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சியில எல்லாரையும் அசத்துற ஐடியாக்களை செயல் வடிவத்துல கொண்டு வந்திருக்க எலன் மஸ்க் வரைக்கும் இவங்க மனசுல உருவான ஒரு சிறந்த எண்ணம், அதை செயலாக்க அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி தான் அவங்கள ஒரு தனித்துவமான ஒருத்தரா இந்த உலகத்துக்கு காட்டியிருக்கு. பொதுவாவே சயின்டிஸ்ட்னா புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலைன்னு நினைச்சிருப்போம். அதையும் தாண்டி பொருளாதார நிலையையும் அவங்க கண்டுபிடிப்புகள் மூலமா ஒரு பெரிய நிலையை அடைய முடியும் நிரூபிச்சவங்க ரொம்ப சில பேர் மட்டும்தான். இவங்க ஏன் உதாரணமா இருக்காங்கன்னா இவங்க யாருமே பரம்பரையா பணக்காரங்களா இருந்ததில்ல.
அவங்க சொந்த முயற்சிகள் புது எண்ணங்கள் மூலமா சாதிச்சு அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு சாதாரண வேலை செய்யற இடத்துல இருந்துதான் இந்த நிலைக்கு வந்திருக்காங்க. ஒரு மந்த்லி சேலரி ஜாப் மட்டுமே போதும்னு எந்த பணக்காரங்களும் நினைக்க மாட்டாங்க. அது ஒரு குறுகிய மனப்பான்மை. அது எப்பவுமே உங்களை ஒரு புது முயற்சிகள் செய்ய ஒரு தடையாவே இருக்கும். புது விஷயங்களை முயற்சி செஞ்சு பாக்குறது, புது தொழில்நுட்பங்களுக்கு உங்களை தயார் பண்றதுதான் ஒரு பணக்கார மனநிலை. பல தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வச்சிருக்க ஒருத்தரோ இல்ல பல நாள் தொடர்ந்து வெற்றிகரமா இயங்கிட்டு இருக்க ஒரு தொழில் நிறுவனமோ புதுசா வர விஷயங்களை தெரிஞ்சுக்காம அதை பயன்படுத்த தேவையில்லைன்னு நினைச்சா அது தவறான முடிவுக்கு காரணமா இருக்கும். நல்ல அறிவுத்திறன் இருக்க யாருமே இந்த கருத்துல முரண்பட மாட்டாங்க. ஏன்னா பணத்தோட அளவு உங்களோட நீடித்த பணக்கார லைஃப் ஸ்டைல நிர்ணயம் பண்ணாது. அதை தக்க வைக்க நீங்க எடுக்கிற முயற்சிகள் தான் உங்களை தொடர்ச்சியா ஒரு நல்ல நிலைமையில இருக்க வைக்க உதவும். அப்போ ஒரு நடுத்தர நிலையில இருக்க ஒருத்தரோ இல்ல ஏழையா இருக்க ஒரு நபரோ தொடர்ந்து வேலை செய்யறாங்க. ஆனா பணக்காரங்க எப்பவுமே நிம்மதியா பொழுத கழிப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறது தப்பு. ஒரு சாதாரண நபர் மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட அதிகமான உழைப்பும் தொடர்ச்சியான தேடல்களும் ஒரு பணக்காரங்களுக்கு அதிகமாவே இருக்கும். ஏன்னா இழப்புல இருக்க வலியும் பயமும் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். ஆனா இதெல்லாம் மீறி அவங்க உழைக்கிறது வெறும் பணத்துக்காக மட்டும் இல்ல, அவங்க ஆற்றல் அப்புறம் அறிவை பயன்படுத்தி அவங்க சார்ந்த சூழலை மாத்த எடுத்த ஒரு முயற்சி தான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 50,000 சம்பளம் வாங்குற ஒரு நபர் இருக்காரு. அவர் எவ்வளவு பணம் தனக்காக செலவு பண்ணுவாரு, எவ்வளவு பணம் இன்னொருத்தருக்காக செலவு பண்ண முயற்சி செய்வாரு. அதிகமா போனா வீட்டுல வேலை பாக்குற ஒரு அக்கா இல்ல அவங்க செக்யூரிட்டி, இப்படி அவங்கள சுத்தி இருக்க நபர்களுக்கு கொடுக்கறதுல கூட ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கும். இதுவே ஒரு சின்ன பிசினஸ் இல்ல ஒரு கடை வச்சிருக்க ஒரு முதலாளியா இருக்காருன்னு வைங்க, அவரால் எத்தனை பேர் பயன் அடைவாங்கன்னு யோசிங்க. உடனே உங்க எல்லாரையும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஐடியா கொடுக்கறதா நினைக்க வேண்டாம். அதிக பணம் எப்பவுமே அதிகமான பேருக்கு உதவியா இருக்கும். இதை எல்லா பணக்காரங்களும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களோட அதிகமான பணம் இன்னொருத்தருக்கு போகிறப்பதான் அதோட உண்மையான மதிப்பு அதிகமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். ஒரு கோவிலுக்கு போனா 10 ரூபாய் தானம் போடுற ஒருத்தரை விட 1000 ரூபாய் தட்டுல போடுற ஒருத்தரை எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறத பார்த்திருக்கோம். அந்த 10 ரூபாய் நீங்க போட்டதுல உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வரப்போறது இல்ல. ஆனா 1000 ரூபாய் போடுற ஒருத்தருக்கு அது ஒரு ரிஸ்கான விஷயம் தான். எல்லா நாளும் அவரால் போட முடியும்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா அந்த சூழ்நிலைக்கு வராம இருக்க என்னெல்லாம் செய்யலான்னு அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனா இது மாதிரி பல இடங்கள்ல நடக்கும். பணத்தை செலவு பண்றதுல மட்டும் ஒருத்தவங்க பணக்காரங்களா ஆக முடியாது. அதை எதுக்காக எப்படி செலவு பண்றாங்களோ அதை வச்சுதான் ஒருத்தர் நிரந்தரமா பணக்காரங்களா இருக்க வழி செய்யும். இத நல்லா உணர்ந்த ஒருத்தராலதான் தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயங்களை பயம் இல்லாம பண்ண முடியும். பயம், தயக்கம் இதெல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி வரதுக்கான முயற்சியும் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அதே போல பணக்காரங்க எப்பவுமே பணத்துக்காக வேலை செய்யறது இல்ல, பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்க தெரிஞ்ச ஒருத்தரா தான் இருப்பாங்க. பணத்துக்காக வேலை செய்யறது ஒரு குறுகிய மனப்பான்மை. அது உங்களை எப்பவுமே ஒரு பெரிய பணக்காரனா ஆக்காது. இந்த உண்மையை தெரிஞ்ச ஒருத்தர் தான் பணக்காரங்களா இருப்பாங்க. அதனாலதான் உங்க வாழ்நாள் முழுதும் நீங்க அவருக்கு கீழே வேலை செய்யற ஒரு ஊழியரா இருக்கீங்க. பணக்காரங்க எப்பவுமே அவங்க கூட ஒரு சிறந்த வழிகாட்டிய வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஊதியத்தை நிர்ணயிச்சு அவங்க கிட்ட இருக்க திறமைய தனக்கு சாதகமா பயன்படுத்துவாங்க. இதுல தப்புன்னு எதுவுமே இல்ல. உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு மாச சம்பளம். அது உங்களுக்கு தொடர்ச்சியா கிடைக்கிற வரை நீங்க அதுல இருந்து அடுத்த நிலைக்கு போக விரும்ப மாட்டீங்க. அதிகபட்சமா நீங்க கேக்குறது ஒரு இன்கிரிமெண்ட் இல்ல வேற ஏதாவது சலுகைகள். ஆனா ஒரு பெரிய பணக்காரவங்க அப்படி நினைக்கிறது இல்ல. எந்த திறமைகளை எப்படி யூஸ் பண்ணா அந்த நிறுவனம் வளர்ச்சி பாதையில போகும்னு கணிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கான முயற்சிகளை தொடர்ச்சியா எடுப்பாங்க. சரியான திறமைகளை கண்டுபிடிக்கிற ஒரு ஆளா எப்பவுமே இருப்பாங்க. உங்களுக்குள்ள இருக்க திறமைகளை நீங்களே கண்டுபிடிச்சு அதை வெற்றிகரமா செயல்படுத்த தெரிஞ்சா நீங்களும் பணக்காரங்க தான். ஆனா நம்மள பல பேர் இதை செய்ய விருப்பப்படுறது இல்ல. புது திறமைகளை அங்கீகாரம் செய்யறதுல அதை தொடர்ந்து பயன்படுத்த தெரிஞ்சவங்க தான் எப்பவுமே பொருளாதார நிலையில ரொம்ப மேல இருக்காங்க. விடாமுயற்சி அவங்களோட பெரிய ஒரு நம்பிக்கையான விஷயமா இருக்கும். அவங்களோட எந்த முயற்சியையும் பாதியில கைவிட மாட்டாங்க. தோல்விகள் வந்தாலும் அதை வெற்றியா மாத்துறது எப்படின்னு யோசிக்கிற ஒருத்தரால தான் நிரந்தரமா செல்வாக்கு மிக்க ஒருத்தரா இருக்க முடியும். முடியாத விஷயங்களை சிறப்பா செஞ்சு முடிக்க முடியுங்கிற நம்பிக்கைய உருவாக்கி தர முடியும். எந்த விஷயத்திலையும் தொடர்ச்சியான வெற்றியோ இல்ல தோல்வியோ இருக்க முடியாது
முடியாதுன்னு இவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த உண்மை அவங்க தொடர்ந்து வேலை செய்ய ஒரு உத்வேகமா இருக்கும். ஒரு வேலைய நீங்க சிறப்பா செய்றீங்கன்னு நீங்களே நம்பிட்டா உங்களுக்கு ஒரு கர்வம் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அதுல இருக்க சின்ன சின்ன விஷயத்துல கவனம் இருக்காது. அதுவே ஒரு முயற்சியில தொடர்ந்து தோல்வியை சந்திச்சா நீங்க உங்க முயற்சிகளை கைவிட வாய்ப்பு அதிகம். அது உங்களுக்கு சலிப்பு உருவாக்கும், ஒரு பயத்தையும் உருவாக்கும். ஆனா இந்த ரெண்டு மனநிலையிலையும் சிக்காம அவங்க வேலைய தொடர்ந்து செய்யற ஒரு மனிதரால தான் மிகப்பெரிய பணக்காரரா இருக்க முடியும். பணக்காரங்க எல்லாருமே அறிவாளிகள்னு சொல்றதா நினைக்க கூடாது. ஒரு சின்ன பொருளாதார இழப்பு கூட அவங்க நிலையை மாத்தோம்னு ரொம்ப கவனமா செயல்படுவாங்க. ஒரு நார்மலான மனிதர் மாதிரி இந்த ஸ்டாக் வேல்யூ போனா பரவாயில்ல, அடுத்ததுல லக் கண்டிப்பா வரும் நம்பிட்டோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டே சூதாட்டம் அதுல வெறும் நஷ்டம் தான் வரும்னு பொதுவான ஒரு முடிவுக்கும் வர மாட்டாங்க. ஒரு தோல்வி இல்ல ஒரு இழப்பு, அதுல இருந்து மீண்டு வர அவங்க கத்துக்கிற பாடங்கள், இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நபரால தான் தொடர்ந்து ஒரு நிலையில நீடிக்க முடியும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் டெபிட் அதாவது கடனுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு எது ப்ராப்பர்ட்டியா தெரியும்? ஒரு நல்ல சொந்த வீடு, அது இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க இங்க ஜாஸ்தி. ஆனா அந்த வீடை எப்படி வாங்குறீங்க, அதுலதான் அது உங்க ப்ராப்பர்ட்டியா இல்ல உங்க பர்டனான்னு தெரியும். 80% கடன் வாங்கி ஒரு இஎம்ஐ போட்டு 3 BHK வீடு வாங்கிட்டா அது ஒரு ப்ராப்பர்ட்டியா வாங்கிட்டதா அர்த்தம் இல்ல. இதுல உங்களுக்கு வரப்போற ரிட்டர்ன்ஸை விட உங்களுக்கான செலவுகள் தான் அதிகம். இதே தான் ஒரு காருக்கும் இருக்க வேல்யூ. யாரோ வாங்கினாங்கன்னு தேவையில்லாத ஒரு லக்ஸரி காரை வாங்குனீங்கன்னா அது ப்ராப்பர்ட்டி ஆகாது. முதல் நாள் வாங்கினா அடுத்த நாள் அது செகண்ட் ஹேண்ட் கார் தான். ரிட்டர்ன் வேல்யூ குறையும். கடன் வாங்கி ஒரு லக்ஸரி வாங்குறதுக்கும் லக்ஸரி ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டு ஒரு விஷயத்த வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு நல்ல பிளாட் வாங்கி அது நல்ல அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணி வர தொகையை வச்சு வீடு கட்டினா அது உங்களுக்கான லாபமா இருக்கும். இதுதான் இன்னைக்கு நம்ம ஆடம்பர செலவு செய்யறாங்கன்னு புலம்பிட்டு இருக்க பல பேரும் முதலாளிகளா இருக்காங்க. அவங்க செய்யற செலவுகளை மட்டுமே நம்ம பாக்குறோம். ஆனா அவங்க முதலீடுகள் பத்தி யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க. அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்தப்போ நம்மள எவ்வளவு பேர் அவர் ஆடம்பர செலவு பண்றாங்கன்னு தேவையில்லாம பணத்தை வீணாக்குறாங்கன்னு புலம்பிட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த நிலைக்கு வர எத்தனை வருடங்கள் அவரோட ஆற்றலை செலவு செய்திருப்பாரு, எவ்வளவு ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருப்பாருன்னு நம்ம சிந்திச்சு பார்த்திருப்போமா? கண்டிப்பா இல்ல. அதுக்காக எல்லாரும் அதே போல கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட முடியாது. இது அவரவர் தனிப்பட்ட விருப்பம். இதுல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த திருமணத்துல எவ்வளவு சின்ன சின்ன தொழில்களுக்கும் ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கும். மெஹந்தி போடுற ஒரு ஆள்ல இருந்து ஃப்ளவர் டெக்கரேஷனை வித்தியாசமா செஞ்ச ஒரு நபர் வரைக்கும் எவ்வளவு பேர் இந்த திருமணம் மூலமா அவங்க பிசினஸ் இல்ல தொழில அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருப்பாங்கன்னு நம்ம பார்க்க தவறிட்டோம். இதே மாதிரி ஒரு வாய்ப்பு வரப்போ அதை கரெக்டா பயன்படுத்தி முன்னேறினா நீங்களும் ஒரு பெரிய பணக்காரர் ஆகலாம். இதே மாதிரி ஒரு திருமணம் உங்க மகனுக்கோ இல்ல உங்க பேரனுக்கோ கூட நடக்கலாம். ஆனா அது உங்க பேரனா இல்ல உங்க கொள்ளு பேரனான்னு உங்க முயற்சிகள் தான் முடிவு செய்யும். பணக்காரங்க எப்பவுமே லக்க நம்பி வேலை செய்ய மாட்டாங்க. லக்க உருவாக்குற ஒரு ஆளா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு சூழலை அவங்களே உருவாக்கி வெற்றி அடைகிற பெர்சன்டேஜ அதிகமாக்குற வேலையில தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. எந்த துறையில லாபம் இருக்கும், எந்த துறையில இப்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு, இது பின்னாடி வளர்ச்சியை நோக்கி போகுமா, இது பத்தி எல்லாம் ஒரு தெளிவான கணிப்பு அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எல்லா விஷயத்த பத்தியும் கொஞ்சமா தெரிஞ்சு வச்சிருக்க அவசியம் ஒரு பணக்காரரா இருக்க உங்களுக்கு உதவியா இருக்கும். ஒரே துறையில வல்லுநரா இருக்கிறத விட பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறது உங்க வெற்றி வாய்ப்பை பல விதங்கள்ல அதிகமாக்கும். இது ஒரு பணக்காரர் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாரு. அதனால எந்த இடத்துலயும் தேங்கி நிக்கிறது இல்ல. ஒரு ஆபத்தை அவர் எப்பவும் விரும்பவே மாட்டாரு. ஒரு ஆபீஸ்ல அசிஸ்டண்டா வேலை செய்யற ஒருத்தர் கிட்ட போய் இன்னும் 10 வருஷத்துல நீங்க என்னவாக ஆசைப்படுறீங்கன்னு கேட்டா பதில் என்னவா இருக்கும்? இதை விட இன்னும் 2 மடங்கு சம்பளம், ஒரு சின்ன ப்ரொமோஷன், ஒரு 5 டிஜிட்ல பேங்க் பேலன்ஸ், இதுல எல்லாமே நடந்தா போதும் இல்லையா? ஆனா ஒரு பணக்காரர் கிட்ட நீங்க போய் கேட்டா ரொம்ப தெளிவா அவரோட இலக்கு, லாபம், அப்புறம் தொழில் விரிவாக்கம் இதெல்லாம் பத்தி தெளிவா ரொம்ப டீடைலா பிளான் வச்சிருப்பாங்க. ஆனா எந்த பணக்காரரும் அவரோட சீக்ரெட்டை ஷேர் பண்றதே இல்ல. அது அடையிற வர. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பணக்காரங்க எப்பவுமே தெளிவான இலக்குகள் வச்சிருப்பாங்க. அதை அடையிற விதம் வேணா மாறலாம், காலத்துக்கு தகுந்த சாய்ஸஸ அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க இலக்குகள் மாறாது. அதை அடையிற எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப சின்னதா இருந்தாலும் அவங்க கவனம் தொடர்ந்து அந்த இலக்கு மேலதான் இருக்கும். இது அவங்க வெற்றிக்கு ஒரு பெரிய விதத்துல உதவியா இருக்கும். அதே மாதிரி எனக்கு இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்ல விரும்பவே மாட்டாங்க. அதை அடைய நான் என்ன செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் சூழ்நிலைய இல்ல வேற ஒருத்தரை குறை சொல்லும் பழக்கமே இவங்கள்ட்ட இருக்காது. தன்னால என்ன செய்ய முடியும், இந்த நிலையை தாண்டி வேற என்னெல்லாம் செய்ய முடியும்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பணத்தை கொடுக்கிற மனசு வேணும். ஸ்பிரிச்சுவல்,
இல்ல சைக்காலஜிக்கலா பார்த்தாலும் சரி, யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க அதிகமா கொடுக்கவும் செய்வாங்க. அது தானம் இல்ல டொனேஷன் இல்ல ஹெல்ப், இப்படி எந்த பேர்ல கொடுத்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலயும் வராது. பணம் ஒரு ஆற்றல் தான், அது ஒரு கருவி இல்ல. அந்த ஆற்றல் உங்ககிட்ட நிலையா இருக்கணும்னா நீங்க அதை செலவு செய்துட்டே இருக்கணும். பணத்தால மட்டுமே நீங்க விரும்புற பொருளை வாங்க முடியும். நீங்க நினைக்கிற ஆடம்பரத்தை உங்களால அனுபவிக்க முடியும். உங்க தகுதியை நிர்ணயிக்கிற இடத்துக்கு உங்களை உயர்த்தும். பணம் நம்ம கிட்ட இருந்து போகும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் இல்ல ஒரு பெருமையையும் இல்ல ஒரு நிம்மதியையும் கொடுக்கும். அப்படி கொடுக்க முடிஞ்சா மட்டும்தான் உண்மையான பணக்காரங்களா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல எண்ணங்களை யோசிங்க, செயல்படுத்துங்க, நம்பிக்கையோட திறமைய வெளிப்படுத்துங்க. 2025 வருஷத்துல சரியான முறையில நம்ம பணத்தை எப்படி எதுல முதலீடு செய்யறது, செஞ்சா என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னடா இது, நம்ம சம்பாதிக்கிற பணமே கொஞ்சம், அதுல போய் முதலீடு எப்படி பண்றதுன்னு கிளாஸ் எடுக்க போறாங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இது நிச்சயமா நீங்க நினைக்கிற மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோ இல்ல கார்ப்பரேட் விளம்பரமோ இல்ல. நீங்க சம்பாதிக்கிற பணத்தை யூஸ் பண்ணி உங்க ஃபியூச்சரை எப்படியெல்லாம் சேஃப் கார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கொடுக்கற செஷனா தான் இருக்க போகுது. இதுல உங்களுக்கு தெரியாத விஷயத்தையோ இல்ல புது டெக்னிக்ஸ் எதையும் தரப்போறது இல்ல. ரொம்ப நாளா நீங்க யோசிச்சுட்டே இருக்க செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்னு நம்புறோம். சரி, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? அதுல போய் நான் ஏன் மாட்டிக்கணும்? நான் சம்பாதிக்கிறேன், ஃபேமிலி செலவு, லோன், கார் இஎம்ஐ, காய்கறி செலவு, மளிகை செலவுன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு. மந்த் எண்ட்ல வாழ்க்கைய ஓட்டவே கஷ்டமா இருக்கப்போ நான் எதுல போய் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இது உங்களுக்கான செஷன் தான். கண்டிப்பா இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எதுன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு டீட்டெயிலா பாப்போமா? முதலீடு அப்படிங்கிறது தனிநபர் இல்லனா ஒரு நிறுவனம் அவங்களோட எதிர்கால வருமானத்துக்கும் வளர்ச்சிக்கும் தேவையா இருக்கணும் நம்பி இப்ப அவங்க ஏர்னிங்ஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு செய்யறது. நம்ம எப்படியோ செலவு தான் செய்யறோம், ஆனா அதுல கொஞ்சம் ஃபியூச்சருக்கும் தேவைப்படும்னு யோசிச்சு கொஞ்சம் மெனக்கெட்டு ஏதாச்சும் ஒரு வகையில இன்வெஸ்ட் பண்ணனா அது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமோ இல்ல நமக்கு தேவையான சமயத்திலயோ நமக்கு உதவியா தான் இருக்க போகுது. இந்த முதலீடு அப்படிங்கிறது தனிநபரா இருந்தா அவங்களோட சொத்து மதிப்பை அதிகமாக்கவும் இல்ல ஒரு நிறுவனமா இருந்தா அதனோட சந்தை மதிப்பை விரிவு செய்யவும் யூஸ் ஆகும். இஃப் யூ கேன் ட்ரீம் இட் யூ கேன் டூ இட் அப்படின்னு வால்ட் டிஸ்னி சொன்னது மாதிரி உங்க ஃபியூச்சரை ட்ரீம் பண்ற ஸ்டேஜ்ல இருக்க நீங்க அதுக்கான சரியான முயற்சியும் கொஞ்சம் எடுத்தா, அது சின்னதாகவோ இல்ல பெருசாவோ முயற்சின்னு ஒண்ணு செய்ய தொடங்கிட்டாலே கண்டிப்பா வெறும் பகல் கனவா இருக்காது. சீக்கிரம் உங்க ட்ரீம் உங்க ரியாலிட்டியில வரும். முதலீடு வெறும் ஃபியூச்சர் யூஸ்க்கு மட்டும்தானே. இதுக்கு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா உண்டியல்ல பணம் சேமிச்சுட்டு வரேனே. கோவிலுக்கு போக, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, ட்ரிப்க்கு போக இல்ல ஏதாவது அர்ஜென்ட் தேவைக்கு வேணும்னாலும் அப்பப்ப பணம் எடுத்துப்பேன். இது பத்தாதான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு வகையான ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நல்ல பிளானிங், ஈஸியான முறையில சேவிங், ஐடியா கரெக்ட் தான். ஆனா அது உங்களோட 6 மாசம் இல்லைன்னா 1 வருஷத்துக்குள்ள நடக்கும்னு நீங்க நம்புற ஒரு விஷயத்துக்கு நீங்க செய்யற ஒரு சின்ன முயற்சி. ஆனா கனவுகளும் எதிர்கால தேவைகளும் பெருசா இருக்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு அதற்கான சரியான பிளானிங்கும் அவசியம் தானே. I always invest my own money in the companies that I create அப்படின்னு எலன் மஸ்க் சொன்ன மாதிரி நம்ம பெரிய கனவுகளுக்கு நாம தானே முதலீடு பண்ணணும். ஃபியூச்சர் தேவைக்கு மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்ல வேற என்னெல்லாம் நல்ல விஷயம் இருக்குங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நிறைய முதலீடுகள் மூலமா மாத வருமானமோ இல்ல வருஷ வருமானமோ வர நல்ல வாய்ப்பு இருக்கு. செகண்ட், நம்மளோட ஃபியூச்சர்ல நமக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கு தேவையான பணத்தை இப்ப கிடைக்கிற சம்பளத்தை வச்சு பிளான் பண்ண முடியும். தேர்ட், இப்ப நீங்க முதலீடு செய்யற பணம் உங்களோட பணத்தோட மதிப்பை இன்னும் அதிகமாக்குற ஒரு நல்ல முயற்சியா இருக்கும். ஃபோர்த், பல முதலீடுகள்ல உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கூட கிடைக்கும். இதனால உங்க வரி சுமையும் குறையும். ஃபிஃப்த், நீங்க உங்க லைஃப்ல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃப்ரீடமை உணர்வீங்க. சிக்ஸ்த், முதலீடு செய்யறது மூலமா நீங்க சாதாரண சேமிப்புல இருந்து கிடைக்காத ஒரு வருவாயை ஈஸியா பெறலாம். செவன்த், உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யற தேவையில்லாத செலவுகளை குறைக்கவும் செய்யலாம். எய்த், உங்களோட முதலீடுகள் மிகப்பெரிய வளர்ச்சி அடையிறப்போ உங்களுக்கு உங்க மேலேயே ஒரு நம்பிக்கையும் ஒரு விதமான சுதந்திர உணர்வையும் அது தரும். இப்ப சொல்லுங்க, முதலீடு அப்படிங்கிறது எவ்வளவு நல்ல விஷயம். இதுல இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் லிஸ்ட் பண்ணிட்டே போலாம். பெனிஃபிட்ஸ் இருக்க மாதிரி சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்கதான் செய்யும். பட் நம்ம தான் எல்லாத்தையும் தீவிரமா ஆராய்ஞ்சு தெளிவா முடிவெடுக்கணும். இருந்தாலும் இதுல இருக்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தியும் நம்ம கண்டிப்பா பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம்.
ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது குறிப்பிட்ட காலத்துக்கான வருவாயை உங்களுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட், அப்புறம் பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம். லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோம்ப்பா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு சரியான ஆப்ஷன். ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ், பேங்க் சேவிங் டெபாசிட்ஸ் இந்த மாதிரி. ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு உள்ளவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் இல்லைன்னா கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி அதிக ரிஸ்க் உள்ள ஆனா நல்ல வருமானம் தர சான்ஸ் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம். இதுல நாம மார்க்கெட் நிலவரத்தை நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்ம வீடுகள்ல சாதாரணமா உழவக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ரியல் எஸ்டேட். நிலம் நம்மளை எப்பவுமே ஏமாத்தாது அப்படின்னு நம்ம வீட்டு பெரியவங்க சொல்றத கேட்டு வளர்ந்துருப்போம். சோ ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது பிளாட் வாங்குறது மட்டும் இல்லாம ஒரு சின்ன விவசாய நிலத்தையோ இல்ல நாளைக்கு வீடு கட்ட போற ஐடியா இருக்கவங்க ஒரு நல்ல பிளாட் பார்த்து இப்பவே அதுக்கான முதலீடு செய்யறதுலயே ஆரம்பம் ஆகுது. நிலம் வாங்குறப்போ நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்து வாங்கணும். உங்களோட ஐடியா என்னவோ அதுக்கேத்த மாதிரி இது யூஸ் ஆகுமான்னு பார்த்து வாங்குங்க. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதுல பங்கு சந்தை மாதிரி இல்லாம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸ் மாறிட்டே இருக்கும். அதாவது சந்தை மதிப்பை பொறுத்து இல்லாம அப்ப இருக்கிற குளோபல் மார்க்கெட் பிளக்சுவேஷன்ஸை பொறுத்து மாறும். சில்வர், கோல்டு, சில கலை பொருட்கள் இதெல்லாம் இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல தான் வரும். இதனோட சந்தை மதிப்பு உயரும் இல்லைன்னா இறங்கவும் செய்யும். இது இல்லாம இன்சூரன்ஸ் பாலிசிஸ், பிட்காயின்ஸ், அப்புறம் நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற NSC, இது மாதிரி நிறைய முதலீடுகள் இருக்கு. இதுல உங்களுக்கு எப்ப வருமானம் வரணும், எவ்வளவு வரணும், உங்களால எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், இதெல்லாம் யோசிச்சு நீங்க தான் பிளான் பண்ணணும். சரி, இப்ப ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தியும் பார்க்கலாம். முதலீடுகள்ல இருக்க அபாயங்கள் முதலீடுகளின் தன்மையை பொறுத்து மாறுபடும். நாம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒவ்வொரு முதலீடு வகைக்கும் ஒரு விதமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஆனா ஒரு நல்ல பிளானிங்கும் அதுக்கான நல்ல ரிசர்ச்சும் இருக்கப்போ அதோட அளவு குறையும். நாம நம்ம ஃபியூச்சரை பத்தி மட்டும் யோசிக்காம மார்க்கெட் ரிலேட்டட் ஃபியூச்சரையும் கொஞ்சம் யோசிச்சு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா நமக்கு கண்டிப்பா ரிஸ்க் குறையும். ஒரே நேரத்துல எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்ல போடாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யோசிக்கிற முடிவுகள்ல நல்ல ரிசல்ட் இருக்க வரை ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு 2025 யாரெல்லாம் முதலீடு பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு நல்ல டாபிக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.